அனைவருக்கும் என்னுடைய அன்பு, பணிவு, நன்றி கலந்த வணக்கம். சிங்கப்பூர் இந்து அறக்கட்டளை வாரியமும் சிங்கப்பூர் இந்து அறக்கட்டளை வாரிய நல்ல ஆதரவுடன் நடைபெற்று வரும் கம்பராமாயண தொடர் வகுப்புகளில் இன்றைய வகுப்பு எண் 267. இன்றைய நாள் ஆண்டு 2025, மாதம் ஆகஸ்ட், தேதி 21. என்னையும் ஒரு பொருட்டாக மதித்து இந்த வகுப்பில் கலந்து கொள்ள ஆர்வத்துடன் வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி நன்றி கோடானு கோடி நன்றி. கம்பராமாயணத்தில் யுத்தகாண்டம் பார்த்து கொண்டிருக்கிறோம். யுத்தகாண்டத்திலும் நாம் இப்பொழுது பார்த்து கொண்டிருப்பது மீட்சி படலம். ஒரு சிறிய முன்னுரை. ராவணன் வீழ்த்தப்படுகிறான். சீதை அக்னி பிரவேசம் செய்கிறாள். வானத்தில் இருந்து வந்த தேவர்கள், ராமா, இன்றைக்கு நீ பரதனை போய் சந்திக்க வேண்டிய கடைசி நாள் என்று அவனுக்கு செய்தி சொல்லிவிட்டு அவர்கள் விண்ணுக்கு போய்விடுகிறார்கள். ராமன் என்ன செய்வது என்று திகைத்து வீடனிடம் போய் உடனடியாக அயோத்தி செல்வதற்கு ஏதாவது மார்க்கம் இருக்கிறதா என்று கேட்க, வீடனன் தன்னுடைய புஷ்ப விமானத்தை தருகிறேன் என்று சொல்ல, புஷ்ப விமானம் வந்து சேர ராமன், இலக்குவன், சீதை மூவரும் ஏறிக்கொள்ள, ராமன் புஷ்ப விமானத்தின் மீது இருந்து கீழே தரையில் நின்று கொண்டிருந்த அனைவருக்கும் விடை சொல்லி போய் வருகிறேன் என்று சொல்ல, அவர்கள் அதை ஒப்பாமல் கூக்குரலிட, நாங்களும் உன்னுடன் வருவோம் என்று சொல்ல, அதை உங்கள் வாயால் சொல்ல வேண்டும் என்று காத்திருந்தேன் என்று ராமன் சொல்லி எல்லோரையும் ஏற்றிக்கொண்டு புஷ்ப விமானம் இலங்கை போர்க்களத்தில் இருந்து புறப்படுகிறது. அந்த போர்க்களத்தில் இருந்து இப்பொழுது பரத்வாஜன் இருக்கும் ஆசிரம் அயோத்திக்கு வெகு நெருங்கிய இடம் என்று சொல்லலாம். அங்கே வந்து சேர்ந்திருக்கிறது. வரும் வழியில் ராமன் இலங்கையில் இருந்து ஒவ்வொரு இடமாக சுட்டி காட்டிக்கொண்டே, இதோ பார், கீழே சேது தெரிகிறது என்று சேதுவை சுட்டி காண்பித்து, ராவணனை கொன்ற இடம் இதுதான், மேகநாதன் இந்திரஜித்து விழுந்த இடம் இதுதான் என்று இலங்கையில் போர்க்களத்தில் இடங்களை எல்லாம் சுட்டி சேதுவை சுட்டி காண்பித்து, அனுமன் எங்கிருந்து புறப்பட்டான் என்று சீதை கேட்க, அந்த மகேந்திரமலையை சுட்டி காண்பித்து, அனுமனை எங்கே நீங்கள் சந்தித்தீர்கள் என்று கேட்க, கிஷ்கிந்தையை சுட்டி காண்பித்து என்று ஒவ்வொரு இடமாக சுட்டி காண்பித்து ராமன் புஷ்ப விமானத்தில் போய்கொண்டிருக்கிறான். கீழே தரையில் இருந்த பரத்வாஜர் முனிவர் ராமனுடைய வருகையை உணர்ந்து, ராமன் அவருக்கு செய்தி அனுப்பவோ அவரை சந்திப்பதாகவோ எதுவும் சொல்லவில்லை. அவர் தன்னளவில் உணர்ந்து ராமன் இருக்கும் இடம் நோக்கி கீழே இருந்து மேலே பார்த்து ராமனை பார்த்து கும்பிடுகிறார். ராமன் வரும் திசையை நோக்கி நடந்து வருகிறார். அவருடன் அவருடைய ஆசிரமத்து அனைவரும் வருகிறார்கள். இதை ராமன் பார்க்கிறான். இப்பேற்பட்ட முனிவர் வர அவரை மதிக்காமல் அங்கிருந்து போவது பிழையாகும் என்று எண்ணி ராமன் புஷ்பக விமானத்தை தரை இறக்குகிறான். பரத்வாஜர் ஆசிரமத்தில் இப்பொழுது இருக்கிறோம் நாம். அயோத்தி போய் சேர்ந்தாச்சா புஷ்பக விமானம் என்று தியாகராஜர் கேட்டார். இன்னும் 1 அல்லது 2 அல்லது 3, 4 வகுப்புகள் கூட ஆகலாம் அயோத்தியில் தரை இறங்குவதற்கு. இடையில் ஏகப்பட்ட நிகழ்வுகளை கம்பன் சொல்வதால் இன்னும் 4 வாரம் அல்லது 5 வாரம் கூட ஆகலாம் புஷ்பக விமானம் அயோத்தி சென்று சேருவதற்கு. வழக்கம் போல சென்றைய வகுப்பின் இறுதி பாடலை ஒரு பார்வை பார்த்துவிட்டு இன்றைய வகுப்பின் முதல் பாடலுக்குள் போகலாம். கார்த்தி, சென்றைய வகுப்பின் நிறைவு பாடல் உண்ணும் மாத்திரத்து உலகினை எடுத்து உம்பர் ஒங்கும் பொன்னின் நாடு வந்து இழிந்த என புட்பகம் தாழ என்னை ஆளுடைய நாயகன் வல்லையின் எதிர்போய் பன்னு மாமரை தபோதனன் தாழ்மிசை பணிந்தான். தாழ்மிசை பணிபவன், தாழ் என்பது பாதம், திருவடி.
ராமனுடைய திருவடியில் பணிந்தான். பணிந்தவன் தபோதனன், ஏராளமான தவம் செய்தவன், மிகுந்த தவ சிரேஷ்டன். அவன் எப்பேற்பட்ட தவங்கள்லாம் செய்தான் என்றால், வேதங்கள் ஓதி பன்னு மாமறை தபோதனன். மறை என்பது வேதம், பண்ணுதல் என்றால் சொல்லுதல், கூறுதல், ரெப்படேட்டிவா சொல்றது பண்ணுதல் என்பது. ஸோ திரும்ப 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 வேதங்கள் ஓதி அவ்வகையில் ஏராளமான தவம் செய்த பன்னு மாமறை தபோதனன் ராமனின் தாழ் மிசை பணிந்தான். ராமனுடைய பாதத்தில் வீழ்ந்து பணிகின்றான். ஏன் பணிகின்றான் என்றால், வந்திருப்பவன் என்னை ஆளுடை நாயகன். இந்த என்னை ஆளுடை நாயகன் என்பது இந்த இடத்தில் கம்பனுடைய கவிக்கூற்று. என்னை ஆளும் நாயகனாகிய ராமன் அவனுடைய எதிர் போய், வல்லையின் போய், மிக விரைவாக வேகமாக என்னை ஆளுகின்ற திருமால், என்னை ஆளுகின்ற ராமன், எவ்வாறு வேண்டுமான பொருள் கொள்ளலாம். என்னை என்று கம்பன் தன்னை சொல்லிக் கொள்கிறான். என்னை ஆளுடைய நாயகன் வல்லையின் எதிர்போய் பன்னு மாமரை தபோதனன் தாழ்மிசை பணிந்தான். இந்த செயல் எப்பொழுது நிகழ்கிறது என்றால், புஷ்பக விமானம் தரையில் இறங்கியதால் இந்த நிகழ்வு நடைபெறுகிறது. ராமன் வானத்திலேயே இருந்தால் பரத்வாஜனால் ராமனின் பாதத்தில் விழுந்திருக்க முடியாது. புஷ்பகம் தாழ, இரண்டாவது அடியின் இறுதி வார்த்தை புஷ்பகம். புஷ்பக விமானம் தாழ, கீழே இறங்க. அது எவ்வாறு கீழே இறங்கியது என்றால், பொன்னின் நாடு வந்து இழிந்த என. பொன்னின் நாடு என்பது சொர்க்கலோகம், தேவலோகம். அந்த பொன்னின் நாடு தரைக்கு வந்து இழிந்த என. இழிதல் என்றால் மேலிருந்து கீழே இறங்குதல். ஸோ மேலிருந்து விண்ணுலகம் தரைக்கு வந்தது என்று சொல்லக்கூடிய அளவில் அவ்வாறு ஒளி வீச, அவ்வாறு சிறப்பு மிக்க, அவ்வாறு ஏகப்பட்ட ஆட்கள் இதிலே இருக்க அந்த புஷ்பக விமானம் தாழ. இது எப்பொழுது தாழ்ந்தது என்றால், உண்ணும் மாத்திரத்து. உண்ணுபவன் ராமன். ராமன் நினைக்கின்றான் புஷ்பக விமானம் இறக்க வேண்டும், தரையிறங்க வேண்டும் என்று நினைக்கின்றான். அதை சென்ற வகுப்பில் பார்த்தோம். அவ்வாறு அவன் நினைக்க உண்ணும் மாத்திரத்து உலகினை உம்பர் ஓங்கும் பொன்னின் நாடு. உம்பர் என்பவர் விண்ணவர்கள், தேவர்கள், தேவலோகத்து வானவர்கள். அவர்கள் ஓங்கும் பொன்னின் நாடு, உலகினை எடுத்து வந்த, உலகத்தாரையே சேர்த்து கொண்டு வந்தது போல அந்த சொர்க்கலோகம் அவ்வளவு ஆட்களுடன் சேர்ந்து புட்பகம் தாழ. ஏனென்றால் ஏராளமான 70 வெள்ளம் குரங்கு சேனை இருக்கிறது, அரக்கர் சேனை இருக்கின்றன. இது போராது என்று நடுவில் கிஷ்கிந்தையை தாண்டி போகும் பொழுது சீதை ஒரு ஸ்டாப் அப்படின்னு சொல்லி, நான் மட்டும் தனி ஒருத்தியாய் அயோத்தி சொல்லக்கூடாது என்று கிஷ்கிந்தையில் இருக்கும் எல்லா வானரர்களின் மனைவிமார்களையும் எடுத்துக்கொண்டு, ஆக ஏகப்பட்ட பேர் இருக்காங்க, உலகினை எடுத்து, உலகம் முழுவதும் இங்கே திறந்து வந்து விட்டது என்று சொல்லும்படியாக அந்த புஷ்பக விமானம் தரை இறங்க, அங்கே இருந்த ராமன் பூமியில் இறங்க அவனுடைய பாதத்தில் பணிகின்றான் பரத்வாஜன். அடுத்த பாடல், இந்த பாடலின் தொடர்ச்சி. அடியின் வீழ்தலும் எடுத்து நல் ஆசியோடு அணைத்து முடியை மோயினான் நின்றுழி முளரியம் கண்ணன் சடில நீள் துகள் ஒழிதர தனது கண் அருவி நெடிய காதலம் கலசம் அது ஆட்டினான். நெடியோன். நெடியோன் என்பது பொதுவாக பல இடங்களில் திருமால், ராமன் என்ற வகையில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த குறிப்பிட்ட இடத்தில் நெடியோன் பாடலின் இறுதி வார்த்தை, அது பரத்வாஜனை பற்றி சொல்லப்படுகிறது. பெரியவன், ஏராளமான தவம் செய்தவன், பெரியவன். அடியின் வீழ்தலும் எடுத்து. பரத்வாஜன் ராமனின் பாதத்தில் விழ பன்னு மாமரை தபோதனன் தாழ்மிசை பணிந்தான். நல்ல ஆசையோடு எடுத்து அணைத்து ராமன் முடியை மோயினன் நின்றுழி. பரத்வாஜன் ராமனை அணைத்துக் கொண்டிருக்க, நல்ல ஆசையோடு அணைத்த முடியை மோயினன். முடி என்பது ராமனுடைய முடி. மோயினன் என்றால் மோந்து பார்த்து, உச்சி மோந்து என்று சொல்கிறோமே, அதுபோல முடியை மோயினன் நின்று உழி
முளரியம் கண்ணன் சடில நீழ்த்துகள் ஒழிதர. முளரியம் கண்ணன் ராமன். சடிலம் என்பது அவனுடைய ஜடாமுடி, அவனுடைய சடைமுடி. துகள் ஒழிதர. பார்க்கணும், போர்க்களத்திலேருந்து அப்படியே நேர வந்திருக்கான். இதற்கு முந்தைய காட்சி ராவணனுடன் போரிட்டு ராவனை வீழ்த்துகிறான். சடின நீள் துகள் தர, அந்த ஜடாமுடியில் ஒட்டி கொண்டிருந்த தூசி தும்பு இவையெல்லாம் ஒழிதர ஒழிந்து போக, தனது கண் அருவி, பரத்வாஜன் தன்னுடைய கண்களில் இருந்து நீர் கொட்ட கொட்ட அவனுடைய கண் கலசமாக அதிலிருந்து அருவி போல நீர் கொட்ட ஆட்டினான். ராமனுடைய முடியில் இருந்த தூசிகளெல்லாம் நீங்குவது வண்ணம் ராமனை நீராட்டினான், தன்னுடைய கண்ணீரால் நீராட்டினான் நெடியோன் பரத்வாஜன் என்பது பாடல். பாடல் எடுத்துடலாம். இதே போல கண்ணீரால் நீராட்டினார் என்பது ஒரு காட்சி கம்பன் மற்றொரு இடத்தில் தருகிறான். கண்ணீரால் அந்த இடத்தில் நீராட்டுபவர்கள் இலக்குவனும் சீதையும். கண்ணீரால் நீராட்டி உடம்பில் இருந்த தூசி, உடம்பில் இருந்த புழுதி, உடம்பில் இருந்த ஏனைய ஒவ்வாத சமாச்சாரங்கள் எல்லாவற்றையும் கண்ணீரால் கழுவி நீக்கினார்கள். ராமனுடைய பாதாதி கேசம், பாதம் முதற்கொண்டு தலையிலிருந்து பாதம் வரை கண்ணீரால் ராமனை நீராட்டி பாதம் பணிந்து பாதத்தையும் கழுவினார்கள் என்று கம்பன் சொல்கிறான். நிகழ்வது கரன் வதை படலத்தில். கரனை வென்று ராமன் மீள்கிறான். நான் போய் கரனை போரிடுகிறேன் என்று இலக்குவன் சொல்ல, வேண்டாம் சீதைக்கு பாதுகாவலாக இரு என்று சொல்லி ராமன் மட்டும் தனியாக போய் கரனை வென்றுவிட்டு பர்ணசாலைக்கு வருகிறான். அவனை கண்டு அவனுடைய பாதத்தில் தங்களுடைய கண்ணீரால் அவனுடைய உடம்பின் மேனியில் இருந்த அழுக்கு இழுக்கு எல்லாம் போகும் வண்ணம் இருவரும் நீராட்டினார் என்று கம்பன் ஒரு பாடல் தருகிறான். கண்ணீரால் நீராட்டுவது அங்கேயும் நிகழ்கிறது. பாடலை பார்த்து விடலாம். பாடல் இருக்கா கார்த்திக்? அடுத்த பாடல் கரெக்ட், இந்த பாடல் தான் அது. விண்ணின் நீங்கிய வெய்யவர் மேனியில் புண்ணின் நீரும் பொடிகளும் போய் உக அண்ணல் வீரனை தம்பியும் அன்னமும் கண்ணின் நீரினில் பாதம் கழுவினர். பாதம் மட்டும் கழுவலை, ஏன்னா பாதத்தில் மட்டும்தான் இந்த புண்ணின் நீர் பொடி இவைகள்லாம் இருந்தன என்று கொள்ளக்கூடாது, மேனியில் இருந்தன என்று கம்பன் சொல்கிறான். விண்ணின் நீங்கிய வெய்யவர், சொர்க்கலோகம். விண் என்பது இங்கே சொர்க்கலோகம், அதாவது துறக்கம். போரில் வென்று போரிட்டு இறப்பவர்கள் சொர்க்கம், வீர சொர்க்கம் போகிறார்கள் என்று சொல்கிறோமே, அவ்வாறு விண்ணுக்கு நீங்கிய வெய்யவர் அரக்கர், அவர் மேனியில் உள்ள புண்ணு, நீர், இரத்தம், பொடிகள் இவையெல்லாம் ராமன் மேனியை நீங்கி போய் உக. ராமன் மேனியில் விண்ணின் நீங்கிய மெய்யவர், விண்ணிற்கு ஏகிய அந்த அரக்கர்களின் புண்ணின் நீர் பொடி ஆகியவை ராமனின் மேனியில் போய் உக, ராமனின் மேனியில் இருந்து நீங்கும் வண்ணம் அண்ணல் வீரனை ராமனை தம்பியும் இலக்குவனும் அன்னமும் சீதையும் கண்ணின் நீரினில் பாதம் கழுவினர். கண்ணின் நீரினில் பாதம் கழுவினர் என்பது ஒரு அற்புதமான சொல்லாட்சி கம்பனுடையது. அடுத்த பாடலை பார்க்கலாம். ராமன் புஷ்ப விமானத்தை விட்டு இறங்குகிறான். உடனே சீதை இறங்குகிறாள், இலக்குவனும் இறங்குகிறான். இவர்களை எல்லோரும் பரத்வாஜன் அழைத்து கொண்டு போகிறான். கருகும் வார் குழல் சனகியோடு இளவல் தொழுது அருகு சார்தர அருந்தவன் ஆசிகள் வழங்கி உருகு காதலின் ஒழுகு கண்ணீரினன் உவகை பருகும் ஆர் அமிழ்தத்து ஒத்து உளம் கழித்தனன் பரிவால். கருகும் கருமையான, கருகி போறதில்லை, கருகும் கருமையான வார் குழல் கூந்தலை உடையவள் ஜானகி. கருகும் வார் குழல் சனகியோடு இளவல் கை தொழாத இளவலும் கை தொழுது அருகு சார்தர, ராமனுக்கு அருகே அவர்கள் இருவரும் வர அருந்தவன் பரத்வாஜன் ஆசிகள் வழங்கி
உருகு காதலின் ஒழுகு கண்ணீரினன். அவனுடைய ராமன் மீது வைத்திருந்த அன்பு, பாசம், பரிவு இவற்றால் கண்ணீர் பெருகுகிறது பரத்வாஜனுக்கு. அந்த வண்ணம் உவகை பருகும் ஆர் அமிழ்து ஒத்து உள்ளம் கழித்தனன். அமிர்தம் உண்டால் எப்பேற்பட்ட ஒரு சந்தோஷம் வருமோ, பருகும் ஆர் அமிழ்து ஒத்து, அமிர்தத்தால் வரும் அந்த அப்பேற்பட்ட உவகையை ஒத்து, பரிவால், அன்பால், இரக்கத்தால், காதலால் உள்ளம் கழித்தான். காதலாகி கசிந்து கண்ணீர், அந்த அதே ஒரு போக்கு இந்த பாடலில் காணலாம். காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி. அடுத்த பாடல் இவ்வாறு இலக்குவனும் ஜானகியும் தொழுகிறார்கள். அடுத்த பாடலில் வானரேசனும் வீடன குறிசிலும் மற்றை ஏனை வீரரும் தொழுந்துரும் மாசிகள் இயம்பி ஞானநாதனை திருவொடு நன்மனை கொணர்ந்தான் ஆன மாதவர் குழாத்தடும் அரு மறை புகன்றே. வானரேசன் சுக்ரீவன், வானரர்களுடைய அரசன் வானரேசன், வீடன குறிசில், வீடனாகிய சிறந்த ஆண்மகன், மற்ற ஏனை வீரரும், அரக்க வீரர்கள், குரக்கு வீரர்கள், குரக்கு வீரர்களுடைய மனைவிமார் எல்லோரும் தொழுந்தொரும், எல்லாரும் காலில் விழுந்து பணிகிறார்கள் பரத்வாஜனை. ஒவ்வொருவரும் தொழும் பொழுதெல்லாம் அவர்கள் எல்லோருக்கும் தனித்தனியாக ஆசிகள் கூறி தொழுந்தொரும் ஆசிகள் இயம்பி ராமனை, ராமனுக்கு கம்பன் தரும் அடைமொழி ஞானநாதனை, ஞானநாதனை திருவொடு, திரு என்பது திருமகள் இலக்குமி சீதை, ஞானநாதனை திருவொடு நன்மனை கொணர்ந்தான். தன்னுடைய பர்ணசாலைக்குள்ளே பரத்வாஜன் கூட்டிக் கொண்டு போகிறான். இவன் இவ்வாறு கூட்டிக் கொண்டு போகும் பொழுது ஆன மாதவர் குழாத்தொடும் அரு மறை புகன்றே, வேத கோஷங்கள் ஒலிக்க, வேத மந்திரங்கள் சொல்ல, இவனுடைய கூட்டத்தார் வேத கோஷங்கள் வேத மந்திரங்கள் சொல்ல ராமனை, ஞானநாதனை திருவொடு சீதையுடன் தன் மனைக்குள்ளே பரத்வாஜன் கொண்டு போகிறான். அடுத்த பாடல் உள்ள பர்ணசாலைக்குள்ள கூட்டிக் கொண்டு போகிறான். ராமனுக்கு ஏகப்பட்ட மரியாதை நடக்கிறது, ஏகப்பட்ட போற்றிகள் சொல்லுகிறான், ஏகப்பட்ட உபசரிப்பு. அவனை வணங்குகிறான், தொழுகிறான் பரத்வாஜன். பன்னசாலையுள் புகுந்து நீடு அருச்சனை பலவும் சொன்ன நீதியின் புரிந்த பின் சூரியன் மறுமான் தன்னை நோக்கினான் பன்முறை கண்கள் நீர் ததும்ப பின்னை ஓர் வாசகம் உரைத்தனன் தபோதரின் பெரியோன். தபோதரின் பெரியோன், தபோதர் என்றால் தவ சிரேஷ்டர்கள், முனிவர்கள், ஏகப்பட்ட தவம் செய்தவர்கள், அவர்களுக்கெல்லாம் பெரியவன். அதைத்தான் சென்ற பாடலில் நெடியோன் என்று பார்த்தோம், அதே வார்த்தை. தபோதரனின் பெரியோன் பின் ஒரு வாசகம் உரைத்தான். ராமனை நோக்கி பரத்வாஜன் ஒரு உரை சொல்லுகிறான். எவ்வாறு சொல்கிறான்? கண்கள் நீர் தரும்ப என்று கொள்ளலாம், அல்லது பன்முறை கண்கள் நீர் தரும்ப நோக்கினான். யாரை நோக்கினான்? சூரியன் மருமான் தன்னை. மருமான் என்ற சொல் வழித்தோன்றல் அல்லது வாரிசு என்ற பொருளில் வந்திருக்கிறது. மாமா பையன் மருமான் அந்த இது இல்லை. சூரியன் மருமான், சூரியனுடைய வழித்தோன்றலாகிய, ஏனென்றால் ராமன் சூரிய குலத்து அரசன். சூரியன் மருமான் தன்னை நோக்கினான். நோக்கியவன் பரத்வாஜன். எவ்வாறு நோக்கினான்? பலமுறை கண்கள் நீர் ததும்ப நோக்கினான். நான் சொன்னது போல காதலாகி கண்ணீர் மல்கி பின்னர் ஒரு வாசகம் உரைத்தான். உரைத்தவன் தபோதரின் பெரியோன். இதற்கு முன்னால் ராமனை வீட்டுக்குள்ள கூட்டிக் கொண்டு போய் பர்ணசாலையில் புகுந்து நீடு அர்ச்சனை, பலவிதமையான ரொம்ப நெடிய நேரம் அல்லது நீண்ட ஒரு அர்ச்சனை பலவும் புரிந்த பின், இந்த அர்ச்சனைகள்லாம் புரிபவன் பரத்வாஜன். எவ்வாறு புரிகிறான்? நான் சொல்லுவேன், கம்பன் எப்பொழுதுமே இந்த புரோட்டோகால், மரபு, நெறி இவற்றை எந்த இடத்திலும் விட்டு கொடுப்பவன் அல்லன். சொன்ன நீதியின் புரிந்த பின், எவ்வாறு அர்ச்சனை செய்ய வேண்டுமோ, எந்த முறை, அந்த அதுக்கான அந்தந்த ஒவ்வொரு ஐட்டமும் ஒவ்வொரு நிகழ்வும் நீதி நூல்கள் சொன்னபடி, மரபுப்படி, பெரியோர்கள் சொன்னபடி, சான்றோர்கள் சொன்னபடி சொன்ன நீதியின் புரிந்த பின், நீடு அர்ச்சனை பலவும் சொன்ன நீதியின் புரிந்த பின், எல்லா விதமான அர்ச்சனை, சோஸ்திரம் இவையெல்லாம் மரபுப்படி செய்த பின்னர் ராமனை நோக்கி பரத்வாஜன்
பின் வருமாறு உரைக்கிறான். அடுத்த பாடல். முனிவர் வானவர் மூ உலகத்து உளோர் யாரும் நுனி உழந்திட துயர் தரு குடுமனத் தொழிலோர் நனி மடிந்திட அலகைகள் நாடகம் நடிப்ப குனியும் வார்சிலை குறிசிலே இனி என் குனிப்பாம். ஏனென்றால் ராமன் பரத்வாஜரை பார்த்து தன்னிச்சையாக இறங்கி இருக்கிறான். பரத்வாஜர் வா என்று கூப்பிட்டோ, பரத்வாஜர் ராமனை இங்கு வரவழைக்க வேண்டும் என்று மனதில் உண்ணினார் என்பது பார்த்தோம். ராமன் புஷ்ப விமானம் தரையில் இறங்க வேண்டும் என்று எண்ணினான் என்பதை பார்த்தோம். அவ்வாறு தரையில் இறங்கி இருக்கிறது புஷ்ப விமானம். பரத்வாஜன் இப்பொழுது ராமனை பார்த்து இனி என் குனிப்பாம், இனிமேல் நீ என்ன செய்வதாக உள்ளாய், உன்னுடைய ஆலோசனை, உன்னுடைய குனித்தல் என்றால் ஆலோசித்தல் என்று பொருள், நீ என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறாய், உன்னோட அஜெண்டா என்ன அடுத்தபடியாக என்பதாக கேட்கின்றான் பரத்வாஜன். புகன்றான் என்பது சென்ற பாடலில் சொல்லப்பட்டது. எப்பேற்பட்ட ராமனை பார்த்து இந்த வார்த்தை கேட்கிறான் என்றால், முனிவர் வானவர் மூ உலகத்து உளோர் யாரும், முனிவர்கள் தேவர்கள் மூவுலகத்தில் உள்ள எல்லோரும் ராவணனை கண்டு அஞ்சி துணி உழந்திட, துணிதல் என்றால் அச்சப்படுதல், துணி என்றால் அச்சம், மிகுந்த அச்சத்தில் உழந்து துயர்பட்டு வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அப்பேற்பட்ட கொடுமன தொழிலோர், மனதில் கொடுமை மிக்கவர்கள், அதையே தொழிலாக கொண்டவர்கள் அரக்கர்கள். யாருக்கெல்லாம் இவ்வாறு துன்பம் இழைத்தார்கள் என்றால், முனிவர் வானவர் மூவுலகத்து உளோர் யாருக்கும் எல்லோருக்கும் அச்சம் கூட்டி துணி உமிழ்ந்திட துயர் தரு கொடுமன தொழிலோர் நனி மணிந்திட, மிகச் சிறப்பாக மிகுதியாக, நனி என்றால் அதிகமாக, பவுண்டரிலெஸ், நனிமடிந்திட பெற்றதாயும் பிறந்த பொன்னாடும் நற்றவானினும் நனி சிறந்தனவை, நனி மடிந்திட அலைகள் நாடகம் நடிப்ப. அலகை என்றால் பேய்கள், நாடகம் என்பது இல்லை, இங்கே நடனம். அந்த போர்க்களத்தில் நிறைய பார்த்துருக்கோம் இதுக்கு முன்னால, போர்க்களத்தில் கவந்தம் எழுந்து ஆடும், பேய்கள் எழுந்து ஆடும் என்று. அவ்வாறு அரக்கர்கள் எல்லோரும் மாய, அதை கண்டு பேய்கள் எல்லாம் நடமாட வார் சிலை குறிசிலே, குறியும் சிலை, குனிதல் என்றால் வளைத்தல், குனித்த புருவமும் வளைந்த புருவம், அது குனியும் சிலை, வளைந்த வில்லை உடையவன், வார் கட்டியது அந்த குறிசிலே இனி என் குனிப்பாம் என்று பரத்வாஜன் ராமனை கேட்கிறான். அலகை என்பது பேய் என்று சொன்னேன். இலக்கியத்தில் பல இடங்களில் இந்த வார்த்தை பிரயோகத்தை பார்க்கலாம். வள்ளுவன் மிக அழகாக ஒரு இடத்தில் சொல்லியிருக்கிறான், குரல் உங்களுக்கு போடவில்லை. உலகத்தார் உண்டு என்பது இல் என்பான் வையத்து அலகையாய் வைக்கப்படும். உலகத்தார் உண்டு என்பதை இல்லை என்று சொல்பவன் பேயாக கருதப்படுவான், அலகையாய் வைக்கப்படும் என்பது குரல். அலகை என்ற அந்த சொல்லை வைத்து சொல்லி அடுத்த பாடல். பரத்வாஜன் மேலும் பேசுகிறான் ராமனை பார்த்து. விராதனும் கரனும் மானும் விரல்கழு கவந்தன் தானும் மராமரம் ஏழும் வாலி மார்பமும் மகர நீரும் இராவணன் உரமும் கும்ப கருணனது ஏற்றம் தானும் அராவகரும் பழி ஒன்றால் அழித்துலகு அழித்தாய் ஐயா. ராமனை புகழ்ந்து ராமன் என்ன நிகழ்த்தி இருக்கிறான், ராமனுடைய செயல், ராமன் புரிந்த வீரம் அல்லது அவன் நிகழ்த்தி காட்டியவை எவை என்பதை ராமாயண கதை முழுவதும் ஒரே பாடலில் சொல்வது போல பரத்வாஜன் சொல்கிறான். விராதனை வீழ்த்தியவன் விராதனும், கரனை வீழ்த்தியவன் விராதன் மேல் போட்ட அம்பு, கரன் மீது போட்ட அம்பு, மானும் மாரிசனாக வந்த மான், விரல் கெழு கவந்தன் தானும் ஆற்றல் மிகுந்த கவந்தன் என்னும் அரக்கன், மராமரம் ஏழு மராமரங்கள், வாலி மார்பும் மகர நீரும், மகரம் என்பது மீன்கள் நிறைந்த கடல், அதை வளைத்து வருணனை அடிபணியை செய்து, அதான் மகர நீரும், வருணனை அடிபணியை செய்து அவன் மீது அம்பு போட்டு பிரம்மாஸ்திரம் ஏவியிருக்கிறான் வருணன் மீது. ராவணன் உரமும் கும்பகர்ணது ஏற்றம் தானும்
அழித்து, உலகு அழித்தாய், உலகை காப்பாற்றினாய். எதையெல்லாம் அழித்திருக்கிறான் இவன்? விராதன், கரன், மாரீசன், கவந்தன், 7 மராமரங்கள், வாலியின் மார்பு, கடலை பணியை செய்தது, ராவணனுடைய உரம், கும்பகர்ணனது ஏற்றம் என்று இவ்வாறு அனைத்தையும் செய்து முடித்த ராமனே என்று அவனை புகழ்கிறான். இதுல பாருங்க, கடைசியில ஒரு வரி சொல்லிட்டான் கம்பன். பகழி ஒன்றால் அழித்து, ஒரே அம்பு விராதன் மீது ஏவியது, கரன் மீது ஏவியது, மாரீசன் மீது மராமரத்தை துளைத்தது, வாலியை கொன்றது, ராவணனை கொன்றது, வருணனை அடிபடிய வைத்தது, எல்லாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பானம். சில இடங்களில் இது பிரம்மாஸ்திரம், வாலியை கொன்றது பிரம்மாஸ்திரம், கடலை வற்ற வைத்தது பிரம்மாஸ்திரம், ராவணனை கொன்றது பிரம்மாஸ்திரம், மற்றவையெல்லாம் பிரம்மாஸ்திரம் என்று சொல்லப்படவில்லை, விராதனையோ கரணியோ மாரீசன் மீது போட்டு. ஆனால் எல்லாவற்றையும் ஒரே பகழி என்று பரத்வாஜன் சொல்கிறான். நான் அந்த பகழிக்கு ஒரு பெயரும் வைத்திருக்கிறேன். அதன் பெயர் ராமபாணம். அது ஒன்று, ஒரே பானம். என்ன பானம் என்றால் ராமபாணம். விராதனும் கரனும் மானும் விரல்களு கவந்தன் தானும் மராமரம் 7 வாலி மார்பமும் மகர நீரும் இராவணன் உரமும் கும்பகர்ணனது ஏற்றம் தானும் அராவ அரும் பகழி. அராவுதல் என்றால் கூர்மையாக்குதல். அராவ அரும் பகழி. இனிமேல் இதை கூர்மையாக்க முடியாது என்ற அறத்தை கொண்டு என்ற ஒரு அதை கொண்டு வந்தாலும் இனிமேல் கூர்மையாக்க முடியாது என்று சொல்லக்கூடிய அராவ அரும் பகழி, அது ராமபாணம். அதை ஒன்றால் அழித்து உலகு அழித்த. இல்லை, எனக்கு ஒரு சின்ன நயம் பார்த்தேன். ராவணனை பற்றி சொல்லும் பொழுது ராவணன் உரம், கும்பகர்ணனை பற்றி சொல்லும் பொழுது கும்பகர்ணனது ஏற்றம். எனக்கு படுகிறது கம்பன் ஒரு சொல் விளையாட்டு விளையாடி இருக்கிறான் என்று. கும்பகர்ணனுடைய பாத்திரம் மிகச்சிறந்த, ஒப்பில்லாத ஒரு பாத்திரம். ஆசை அண்ணன், அருமை தம்பி அவன். விபீடனனுக்கு ஏகப்பட்ட நன்மைகள் செய்து இறுதியில் அண்ணனை காப்பாற்ற முடியவில்லையே என்று சொல்லி, நான் இறந்து போனால் செய்தி வந்தால் சீதையை கொண்டு விட்டு விடுவாயாக, அந்த வழியில் நீ உயிர் தப்புவாய், உன் உயிரை காப்பாற்றுவதற்காக நான் உயிர் விடுகிறேன் என்ற ஒரு தியாக செம்மல். எனவே அவனை பற்றி சொல்லும் பொழுது கம்பன் பயன்படுத்திய வார்த்தை ஏற்றம். ராவணனை பற்றி சொல்லும் பொழுது அவன் பயன்படுத்தும் வார்த்தை உரம். இந்த உரம் என்பதையும் பல உரையாசிரியர்களும் மார்பு என்ற வகையில் தான் வகைப்படுத்தி பொருள் சொல்கிறார்கள். உரம் என்பது வலிமை, திண்மை, ஆற்றல் என்ற பொருளும் இருக்கும். ஆனால் ராவணனுக்கு எல்லாருக்கும் மார்புன்னு ஒரு போர்ஷன் ஆஃப் தி பாடி அது இருக்கும், அவ்வளவுதான் ராவணனுக்கு. ஆனால் கும்பகர்ணனுக்கு உண்டானது ஏற்றம். ஏற்றம் என்ற சொல்லுக்கு அகராதியில் என்ன பொருள் என்று பார்த்தேன். பெருமை, புகழ், சீர், செம்மை, செவ்வி என்று கும்பகர்ணனது ஏற்றம், ராவணனது ஆஃப்டர் ஆல் உரம் என்று அந்த சொல் விளையாடலை நான் மிகவும் ரசித்தேன். கம்பன் கவி சக்கரவர்த்தி தான். விராதனும் கரனும் மானும் விரல்களு கவந்தன் தானும் மராமரம் 7 வாலி மார்பமும் மகர நீரும் இராவணன் உரமும் கும்பகர்ணனது ஏற்றம் தானும் அராவகரும் பகழி ஒன்றால் ராமபாணத்தால் அழித்து உலகு அழித்தாய் ஐய என்று ராமனை புகழ்ந்து பரத்வாஜன் பேசுகிறான். மீண்டும் ராமனை புகழ்ந்து பரத்வாஜனுடைய அடுத்த பாடல். சித்திரகூடம் தீர்ந்து தென்திசை தீமை தீர்த்திட்டு இத்திசை அடைந்து எம் இல்லின் இருத்தமை இறுதியாக வித்தக மறந்திலேன் யான் விருந்தனையாகி எம்மோடு இத்திரம் இருத்தி என்றான் மறைகளின் இறுதி கண்டான். கம்பன் அப்பப்போ இந்த அடைமொழி போட்டுக்கொண்டே போகிறான். சொன்னவன் பரத்வாசன். அவனுக்கு கொடுக்கப்படும் அடைமொழி மறைகளின் இறுதி கண்டான். வேதத்தின் எல்லை, வேதம் முழுவதையும் அறிந்தவன். மறைகளின் இறுதி கண்டான் அவன் பரத்வாஜன். அவன் ராமனை பார்த்து செல்கிறான். சித்திரகூடம் தீர்ந்து 14 வருடங்களுக்கு முன்னால் அயோத்தியை விட்டு நீங்கிய பொழுது முதல் குகனை பார்த்து விட்டு சித்திரகூடத்திற்கு வருகிறார்கள். அங்கே பரத்வாஜனை சந்திக்கிறார்கள். ஸோ சித்திரகூடம் தீர்ந்து, சித்திரகூடத்தை நீங்கி தென் திசை போய்
தென்திசை தீமை தீர்த்திட்டு, தென்திசை தீமை என்பது ராவணன் என்று கொள்ளலாம், அல்லது அரக்கர் குலம் என்று கொள்ளலாம். சித்திரகூடம் தீர்ந்து தென்திசை தீமை தீர்த்திட்டு இத்திசை அடைந்து மீண்டும் வடக்கு நோக்கி வந்து எம் இல்லின் என்னுடைய வீட்டில் இருத்தமை இருப்பது இப்பொழுது இறுதியாக இந்த நிமிஷம் வரை என்ன பண்ணிருக்க நீ? என்னை 14 வருடங்களுக்கு முன்னால் பார்த்து அதன் பிறகு சித்திரகூடத்தை வித்து நீங்கி தென் திசையில் அரக்கர்களது கொடுமையெல்லாம் அழித்து மீண்டும் இத்திசை அடைந்து எம் இல்லின் இருத்தமை, இருத்தல் என்றால் இங்கே வந்து சேர்ந்தது, இங்கே இருத்தல், இறுதியாக இதுவரை நீ என்னெல்லாம் செய்தாயோ அல்லது இந்த 14 வருடமும் ராமா மறந்திலேன் யான். வித்தக சாதுரியம் உடையவனே, கற்றவனே, சான்றோனே, வித்தகனே, உன்னை நான் மறந்ததே இல்லை. எம்மோடு விருந்தனையாகி இத்திரம் இருத்தி என்றான். எங்களுக்கு விருந்தாளியாக இப்பொழுது நீங்க இருப்பாயாக என்று பரத்வாஜன் ராமனை வேண்டுகிறான். இந்த இத்திரம் கடைசி வரையில ஆரம்ப வார்த்தை இத்திரம். கம்பராமாயணத்துல கை வச்சவங்க எல்லாரும் இஷ்டப்படி பாடபேதத்தை உண்டாக்கி விட்டு போயிருக்கிறார்கள். இத்திரம் இருத்தி அந்த பெரிய ராவா எடுத்துட்டு நன்னகரம், இத்தினம் இருத்தி என்று ஒரு பாடபேதம். இன்றைக்கு ஒரு நாள் என்னுடன் இருப்பாயா, இத்திரம் இருத்தி இத்தினம் இருத்தி என்று ராவுக்கு பதில நானாப்பட்டு ஒரு பாடபேதம். இருத்தி என்றான், மறைகளின் இறுதி கண்டான். அடுத்த பாடல். கரதலம் அதனின் நீடு கார்முகம் வனைய வாங்கி சரவானவர்கள் துன்பம் தனித்து உலகங்கள் தாங்கும் மரதமேனி செங்கண் வண்ணலே வழுவாநிதி பரதனது இயல்பும் இன்றே பணிக்குவன் கேட்டு என்றான். ஒரு முக்கியமான பாடல். ராமன் வந்திருக்கிறான். ராமா, இன்றைக்கு ஒரு நாள் எங்கூட இருந்துட்டு போ. ராமன் ஏகப்பட்ட ஒரு அவசரத்துல வந்திருக்கான். அவனுக்கு தேவர்கள் சொல்லி இருக்கிறார்கள், இன்றைக்கு நீ போய் சேராவிட்டால் பரதனுக்கு உயிர் போய்விடும். ஆக அவசர அவசரமா விபீஷன்கிட்ட போய் புஷ்ப விமானம் வாங்கி எல்லாரையும் ஏத்திண்டு நடுவில் தேவையில்லாத ஒரு ஸ்டாப், தன்னுடைய மனைவி கேட்டாளே என்பதற்காக அந்த புஷ்ப விமானத்தை கிஷ்கிந்தையில் இறக்கி கிஷ்கிந்தில் இருக்கும் எல்லோரையும் ஏற்றி கொண்டு இவன் பரத்வாஜன் வராம இருந்தா அவன் நேரம் பறந்து போயிருப்பான். பரத்வாஜன் கீழே தரையில் தன்னுடைய குடிலை விட்டு ராமன் வருகிறான் என்பதை உணர்ந்த, இதுதான் கம்பனுடைய வார்த்தை. அந்த 2-3 வாரங்களுக்கு முன்னால் இந்த வார்த்தையை சொன்னேன். ராமன் வருகிறான் என்பதை உணர்ந்த, அறிவிக்கப்பட்டு அதெல்லாம் கிடையாது, ராமன் நேர போயிருப்பான். அவன் வருகிறான் என்பதை உணர்ந்த பரத்வாஜன் தன்னுடைய குடிலை விட்டு தன்னுடைய படைகள், தன்னுடைய தவ சிரேஷ்டர்கள் எல்லோரும் சேர்ந்து வர ராமன் வழி வந்த புஷ்ப விமானத்தை எதிர்கொண்டு பூமியில் நடக்க மேலிருந்து ராமன் பார்த்து இப்பேற்பட்ட மகரிஷி என்று இறங்கி இருக்கிறான். என்ன ஒரு அவசரத்துல இருக்கான் பாருங்க. அவன்கிட்ட இன்னைக்கு ஒரு நாள் இருந்து நான் விருந்து வைக்கிறேன், சாப்பிட்டுட்டு போ என்று பரத்வாஜன் கேட்கிறான். ரொம்ப வருஷங்களுக்கு முன்னால 30-35 வருஷம் இருக்கும், ஏதோ ஒரு இலக்கிய கூட்டத்துக்கு போயிருந்தேன். சி பாலசுப்ரமணியம் அப்படின்னு மூவாவோடு நெருங்கிய சிஷ்யர், அவர் ஒரு உரையாற்றியிருந்தார். அப்பதான் சொன்னார், ஏகப்பட்ட அவதாரம் இருக்கு, கிருஷ்ண அவதாரம் இருக்கு, நரசிம்ம அவதாரம் இருக்கு, வாமன அவதாரம் இருக்கு, மத்ஸ்ய அவதாரம் இருக்கு. எந்த அவதாரத்தையும் சாப்பாட்டு கிருஷ்ணன், சாப்பாட்டு நரசிம்மன் அப்படின்னு சொல்றதில்லை, சாப்பாட்டு ராமன் அது எப்படியோ நினைச்சு போச்சு. ஏனென்றால் பரத்வாஜன் அவனுக்கு சாப்பாடு போடுறேன்னா சரி அப்படின்னு உட்காந்துட்டார் ராமன் என்று நகைச்சுவையாக அவர் சொன்னார். அதுலேருந்து தான் வந்தது சாப்பாட்டு ராமன் என்ற. கிருஷ்ணனுக்கு அந்த பேர் கிடையாது. திருமாலுடைய 10 அவதாரங்களிலும் இவன் மட்டுமே சாப்பாடு என்ற அடைமொழி கொடுத்து விழிக்கப்படுகிறான், சாப்பாட்டு ராமன். ஸோ எனவே இந்த அவசரத்திலையும் உனக்கு சாப்பாடு போடுறேன் அப்படின்னு பரவாயில்ல அப்படின்னு உக்காந்துட்டான் ராமன் என்று அவர் நகைச்சுவையாக சொன்னார். இப்பொழுது ராமன் இவ்வளவு ஒரு இக்கட்டான நிலைமையில் மிக விரைவில்
அயோத்தியை சென்று அடைய வேண்டும் என்ற ஒரு நிர்பந்தம் இருக்கிறது. அப்போ ராமனுக்கு நான் ஒரு முட்டுக்கட்டை போடுகிறேனே என்ற குற்ற உணர்வு பரத்வாஜனுக்கு இருந்திருக்க வேண்டும். எனவே ராமா, இத்திரம் இருத்தி இத்தினம் இருத்தி இன்னைக்கு ஒரு நாள் என் கூட வந்து சாப்பிட்டுட்டு போ என்று அவர் கேட்க, ராமன் மறுத்து விடுவானோ என்று அஞ்சி, அல்லது ராமன் கண்டிப்பாக தங்க வேண்டும் என்பதை ஊர்ஜிதப்படுத்துவதற்காக, அதை நிரூபிப்பதற்காக, பரதனை பத்தி கவலைப்படாதே, அவன் எப்படி இருக்கான்னு நானே சொல்றேன் என்று இங்கே பரத்வாஜன் தானாக முன்வந்து பரதனது இயல்பும் இன்றே பணிக்குவன் என்று தானாகவே முன்வந்து பரதனை பற்றியும் சொல்கிறேன் கேட்டி என்றான். முக்கியமான வார்த்தை. நீ வந்து பரதனை பத்தி கவலைப்படாத, எங்கூட உட்காந்து சாப்பாடு, பரதனை நான் பார்த்துக்கிறேன், இல்லைன்னா பரதன் எப்படி இருக்காங்கன்னு சொல்றேன். இந்த சாப்பாட்டினால் உன்னுடைய காரியம் கேடு விளைந்து விடாது, அல்லது லேட்டா போயிடாது, குறித்த நேரத்தில் அதை நிவர்த்தி செய்ய முடியும் என்று பரத்வாஜன் உறுதியளிப்பது போல ராமனுக்கு பரத்வாஜன் இந்த பரதனது இயல்பும் இன்றே பணிக்குவன். ஏனென்றால் இது மட்டும்தான் ஒரு சின்ன நெருடல் மாதிரி இருக்கு. எல்லாம் சொல்றான், ராமா நீ வந்து அப்பேற்பட்டவன், ஒரே பகழியால் எல்லோரையும் கொன்றாய் என்றெல்லாம் ராமனை புகழ்ந்து விட்டு நடுவில் பரதனை பற்றியும் நான் சொல்றேன் கேட்டுக்கோ என்பது, நீ மறுத்து விடாதே, என்னுடன் நீ உணவு அருந்துவதால், இன்ற ஒரு இரவு இங்கே தங்குவதால் அங்கே ஒன்றும் குடிமொழிக்கு போகாது, ஏன்னா அவனுடைய நிலைமையை நான் அறிவேன் என்று பரத்வாஜன் ராமனுக்கு உறுதிமொழி கொடுப்பதாக, உத்தரவாதம் சொல்வதாக இந்த பாடல் அமைந்திருக்கிறது. பரதனது இயல்பும் இன்றே பணிக்குவேன் கேட்டுக்கோ என்று குறிப்பாக சொல்கிறான். கரதலம் மதனின் நீடு கார்முகம் மனைய வாங்கி சரத வானவர்கள் துன்பம் தணித்து. கரம் என்பது அவனுடைய கை, கரதல மதனின் நீடு நீண்ட, கார்முகம் என்றால் வில், உன்னுடைய கரத்தில் வில்லை ஏந்தி வளைய வாங்கி, அந்த வளைந்திருக்கக்கூடிய வில் அதை வாங்கி, வானரர்கள் துன்பம் சரதம் தணித்து, சரதம் என்பது நிச்சயம், கண்டிப்பாக, சத்தியமாக, தேவரவருடைய துன்பத்தை நிச்சயமாக தணித்து, உலகங்கள் தாங்கும் மரகத மேனி செங்கண் வள்ளலே, உலகத்தை எல்லாம் தாங்கிக் கொண்டிருக்கும் திருமாலே, மரகத மேனி, மரகதம் என்பது பச்சை, பச்சை மால் மலை போல் மேனி பவளவாய் கமல செங்கண், ரெண்டு வார்த்தை வந்துருது. மரகத மேனி அது பச்சைமா மலை போல் மேனி, பவளவாய் கமல செங்கண் அந்த வார்த்தையும் வந்திருக்கு. மரகத மேனி செங்கண் வள்ளலே, அப்பேற்பட்ட ராமனே, வழுவா நீதி பரதன், இது ஒரு முக்கியமான வார்த்தை. நீதி வழுவா பரதன் என்று கொள்ளலாம், அல்லது வழுவா நீதி உடைய, என்றும் பிழைபடாத நீதியின் கண் நிற்பவனான. வழுவுதல் என்றால் பிழைபடுதல், அல்லது அதில் சற்றே நீக்கு போக்கு காமிப்பது, அதெல்லாம் கிடையாது. வழுவா நீதி பரதன், அவனுடைய இயல்பும் இன்றே பணிக்குவன் என்று பரத்வாஜன் சொல்லுகிறான். அடுத்த பாடல் பரதன் எவ்வாறு இருக்கிறான் என்பதை சொல்கின்றான் பரத்வாஜன். இது வந்து சொல்லப்படுவது மெயினாக பரதனை பற்றிய அச்சமோ பரதனை பற்றிய ஒரு கவலையோ உனக்கு வேண்டாம் என்று உறுதிப்படுத்துவதற்காக சொல்லுகிறான். பரதன் எவ்வாறு இருக்கிறான் அயோத்தியில், பாடலை பாருங்க. வெயர்த்த மேனியன் விழி பொழிமழையன் மூவினையை செயிர்த்த சிந்தையன் திருமறல் உழந்து உழந்து அழிவான் அயிர்த்து நோக்கினும் தென் திசை அன்றி வேறு அறியான் பயத்த துன்பமே உருவு கொண்டான் என்னலாம் படியன் என்று சொல்லக்கூடியவன். வியர்த்த மேனியன், உடம்பு முழுக்க வியர்வை வழிந்து கொண்டிருக்கிறது. வியர்த்த மேனியன், கண்கள் நீரை சொரிந்து கொண்டே இருக்கிறது. ராமனை எண்ணி எண்ணி, நான் இப்ப சொன்னேனே, காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி, அதே நிலைமைதான். விழி பொழி மழையன், மழை பொழி விழியன், அதாவது கண்ணில் இருந்து மழை போல அருவி கொட்டி கொண்டே இருக்கிறது.
மூவினையை செயிர்த்த சிந்தையன். செயிர்த்தல் என்றால் வென்றவன். அதை கோபம் என்று சொல்கிறார்கள் செயிருக்கு. அதை வென்றவன், எல்லா வினைகளையும் வென்றவன், மூவினையை வென்றவன். தெருமறல் உழந்து உழந்து அழிவான். தெருமறல் என்பது மனக்கிலேசம், மனக்கலக்கம், மனச்சுழற்சி, வருத்தம், துன்பம். தெருமறல் உழந்து உழந்து, மனக்கலக்கத்தினால் உழந்து உழந்து அழிவான். அயிர்த்து நோக்கினும், எந்த திசையிலிருந்து ராமன் வருவானோ என்பதெல்லாம் அந்த விதமான ஐயமே இல்லாமல், அந்த சந்தேகத்துக்கு இடம் கொடுக்காமல், அப்பேற்பட்ட சந்தேகம் எழுந்தாலும் ஒரே ஒரு திசையை மட்டுமே பார்த்து கொண்டிருப்பவன் தென் திசை அன்றி வேறு அறியான். துன்பமே உருவு கொண்டான் என்னலாம். பயத்த துன்பமே, இந்த அவனுடைய சிந்தை இவற்றால் விளைந்த, இவற்றால் உருவாக்கப்பட்ட, இவற்றால் விளைந்த துன்பமே உருவு கொண்டான் என்னலாம் படியாம். பாருங்க, நீங்க துன்பம் நாம் எல்லோரும் உணர்றோம். துன்பத்தை ஒரு துன்பத்திற்கு ஒரு உருவம் கற்பிக்க முடியுமா? துன்பம் என்பது ஒரு உணர்ச்சி, ஒரு நிலைமை. அதை அப்டிராக்ட், அதை கான்கிரீட்டா நம்மால காமிக்கவே முடியாது. துன்பத்திற்கு ஒரு உருவு காட்ட வேண்டும் என்றால் அவன் இதோ இந்த பரதன் என்று சொல்லும் அளவு துன்பமே உருவு கொண்டான் என்னலாம் படியன், என்னலாம் படியன் என்று சொல்லக்கூடிய அளவில் இருக்கிறான். யார்? இந்த பரதன். துன்பமே உருவு கொண்டான். இதே வார்த்தை பரதனை பற்றி கம்பன் மற்றொரு இடத்திலும் இதே வார்த்தையை பிரயோகிக்கிறான். நல்ல சிறப்பான பாடல். எனவே அதை ஒப்பு நோக்கி அதையும் சொல்லலாம் என்றும் இருக்கிறேன். பாடல் எடுத்துடலாம். பரதன் ராமனை பார்க்க வருகிறான் காட்டிற்கு. பரதன் கேகை நாட்டிலிருந்து வரும் பொழுது ராமன் இல்லை, காட்டிற்கு போய்விட்டான். தந்தை இறந்த செய்தி கேட்கிறான். தந்தைக்கு கொல்லி வைப்பதற்காக பரதன் எழுந்து போகிறான். அவன் தடுக்கப்படுகிறான் வசிஷ்டனால். ராமனை கூட்டிக் கொண்டு வருவேன் நாட்டிற்கு, மன்னனை கொணர்வான், அண்ணனை இல்ல மன்னனை கொணர்வான் என்று வந்திருக்கிறான். அவன் வருவதை பார்த்து இலக்குவன் சந்தேகிக்கின்றான். இந்த பரதனை கொல்லப் போகிறேன், பரதனுடைய அம்மாவை கொல்லப் போகிறேன் என்றெல்லாம் இலக்குவன் சூளுரைகள் செய்து பரதனை ஏசுகிறான். ராமனிடம் போய் சொல்கிறான், வருவான் பாரு, நீயே பார்த்துக்கோ என்று ராமன் சொல்ல பரதன் வருகிறான். அந்த வரும் பரதனை பற்றிய ஒரு வர்ணனையை கம்பன் தருகிறான். இலக்குவன் ராமன் இருவரும் பரதனை பார்க்கிறார்கள். வரும் பரதனை பாடல போடலாம். தொழுதுயர் கையினன். கார்த்திக், பரதன் தொழுது உயர் கையினன், தொழுதுயர் கையினன், துவண்ட மேனியன், அழுதழி கண்ணினன், அவலம் ஈதியென எழுதிய படிவம் ஒத்து எய்துவான் தனை முழுது உணர் சிந்தையான் முடிய நோக்கினான். முழுது உணர் சிந்தையான் இவன் ராமன். முடிய நோக்கினான், பாதாதி கேசம் முற்றிலுமாக பார்த்தான். யாரை பார்த்தான் என்றால் அவலம் ஈது என எழுதிய படிவம். என்ன ஒரு வார்த்தை பாருங்க நீங்க. துன்பம், துன்பம் என்பதை வரைந்து காண்பிக்க முடியுமா? துன்பம் என்பதற்கு உங்களுக்கு ஒரு உருவம் கொடுக்க முடியுமா? துன்பம் என்பது ஒரு உணர்ச்சி, நான் சொன்னது போல ஒரு அப்டிராக்ட் ஃபீலிங். அதற்கு கான்கிரீட்டாக ஒரு உருவம் சமைக்க வேண்டும் என்றால் அது இதோ வருகிறானே இந்த பரதன் என்று அவலம் ஈது என எழுதிய வடிவம் வைத்து எய்துவான். இது பரதனை குறித்து அயோத்தியா காண்டத்தில் கம்பன் சொன்ன வார்த்தை. அதே போல இந்த பாடலையும், இதுக்கு முந்தின பாடல் போடலாம் கார்த்திக். வெயர்த்த மேனியன் விழிபொழி மழையன் மூவினையை செயிர்த்த சிந்தையன் தெரு மரல் உழந்து உழந்து கழிவான். இல்ல, இதுக்கு முந்தின பாடல் 192 192 வெயர்த்த மேனியன் விழிபொழி மழையன் மூவினையை செயிர்த்த சிந்தையன் தெருமரல் உழந்து உழந்து கழிவான். அயிர்த்து நோக்கினும் தென்திசை அன்றி வேறு கரியான் பயத்த
துன்பமே உருவு கொண்டான். பயத்த துன்பமே உருவு கொண்டான். அதேதான் அவலம் ஈது என்ன எழுதிய படிவம் ஒத்தான் என்று இரண்டு இரங்களிலும் பரதன் எவ்வாறு இருக்கிறான் என்பதை கம்பன் சொல்லுகிறான். அடுத்த பாடல் பரத்வாஜன் தொடர்கிறான் பரதன் எவ்வாறு இருக்கிறான் என்று. இந்தியம் களைந்து இருங்கனி காய் நுகர்ந்து இவுளி பந்தி வந்த புல் பாயலான் பழம்பதி புகாது நந்தியம்பதி இருந்தனன் பரதன் நின் நாமம் அந்தியும் பகல் அதனினும் மரப்பிலன் ஆகி. இந்தியம் களைந்து புலன்களின் நுகர்வு, ஐம்புலன்கள், பொறிகளின் மீது தனியரசானை என்று இதை புலன்கள் என்று சொல்லும் பொழுதே அந்த பார்த்து அப்படியே அடிக்கடி வந்து தாக்குது. என்ன பொறிகளின் மீது தனி அரசாணை, பாரதியுடைய ஒப்பில்லாத ஒரு வார்த்தை. இந்தியம் களைந்து 5 இந்திரியங்களையும் அடக்கி இரும் கனி காய் நுகர்ந்து, காய்கனி மட்டுமே உண்டு. இரும் என்பதற்கு உரையாசிரியர்கள் பலவும் இரும் என்றால் பெரிய என்று பொருள் இருக்கிறது. அதே பொருளை போடுறாங்க. இரும் கனிகாய் நுகர்ந்து, அந்த இடத்துல என்ன இருக்கிறதோ அந்த காய்கனி. இரும் என்பது அங்கே கிடைக்கக்கூடிய, அரண்மனையிலேருந்து சொல்லி அனுப்பிச்சு இதுதான் வேணும் அதுதான் வேணுங்கிறது கிடையாது. அந்த காட்டில் நந்தியம்பதியில் என்ன கிடைக்கிறதோ இரும் கனிகாய் நுகர்ந்து. இவுளி என்றால் குதிரைகள், பந்தி என்பது வரிசை. இவுளி வரிசை வரிசையாக குதிரைகள் வந்து புல் உண்ணக்கூடிய அந்த புல்லை பாயலான், அந்த புல்லினால் செய்யப்பட்ட, குதிரைகள் உண்ணக்கூடிய புல்லினால் செய்யப்பட்ட படுக்கை பாய், அதில் படுத்து உறங்குபவன் பழம்பதி புகாது. பழம்பதி என்பது அயோத்தி. அயோத்திக்கு உள்ளே இல்லை இவன். இவன் அயோத்தி அந்த அரண்மனை எதுவுமே வேண்டாம் என்று சொல்லி அயோத்தியை நீங்கி நகரத்திற்கு வெளியே நந்தியம்பதி என்ற ஒரு கிராமத்தில் நந்தியம்பதி இருந்தனன் பரதன் மரப்பிலன் ஆகி. எதை மறக்க மாட்டான்? நின் நாமம், ராம 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 ராம, இதை தவிர வேறு எதுவுமே சொல்லாமல் நின் நாமம் அந்தியும் பகல் அதனினும். அந்தி என்பது இரவு, பகல் என்பது பகல். பகலானாலும் சரி இரவானாலும் சரி, எந்த பொருள் எந்த கணமானாலும் உன் நாமம் மரப்பிலன் ஆகி நந்தியம்பதி பரதன் இருந்தனன் என்று அவ்வாறு இருக்கின்றான் என்று பரதன் இருந்த நிலைமையை அவன், இது நீ அதுக்குள்ள போய் சேர்ந்துருவியோ அதெல்லாம் ஒன்றும் கேரண்டி கொடுக்கல. ஆனால் பரதனை பற்றி நீ கவலைப்பட வேண்டாம், அவன் நல்ல சௌக்கியமா தான் இருக்கான், இந்த நிலைமையில இருக்கான் என்று பரத்வாஜன் சொல்லுவதாக கொள்ள வேண்டும். அடுத்த பாடல். என்றுரைத்து அறக்கருவேந்தன் 20 என்றுரைக்கும் நீல குன்றுரைத்தனைய தோளும் குலவரை கோடும் எய்க்கும் என்றுரைத்தனைய மௌலி தலைபத்தும் இருத்த வீர நிந்தனை பிரிந்தது உண்டே யான் என நிகழ்த்தினானால். இவ்வாறு பரதனை சொல்லிவிட்டு பரத்வாஜன் தன்னை பற்றியும் சொல்லிக்கிறான். நின்னை பிரிந்தது உண்டே யான், நீ என்னுடைய சிந்தையில் இமைப்பொழுதும் நீங்காமல் என்று என்னுடைய சிந்தையிலேயே நீ உறைந்திருக்கிறாய், நின்னை நான் பிரிந்தது உண்டோ என்று நிகழ்த்தினான். ஆள் என்பது அசை என்று உரைத்து என்று பரதனை பற்றி அவ்வாறு சொல்லிவிட்டு, அரக்கர் வேந்தன் 20 என்று உரைக்கும் நீலக்குன்று, அரக்கன் வேந்தன் ராவணன் அவனுடைய 20 என்று சொல்லக்கூடிய நீலக்குன்று உரைத்த அணைய தோளும், நீலக்குன்று என்று சொல்லக்கூடிய அளவு வலிமை மிகுந்த திண்மை மிகுந்த ஆற்றல் மிகுந்த பெரிய தோள்களும், குலவரை குவடு, குவடு என்பது உச்சி அல்லது சிகரம், மலை உச்சி போன்ற அவனுடைய முடிகள், குவளை குவடு ஏய்க்கும், ஏய்த்தல் என்றால் ஒத்திருத்தல், மலை உச்சி சிகரம் போல இருக்கக்கூடிய மௌலி தலை 10, மௌலி என்பது கிரீடம், 10 தலை 10 கிரீடங்கள், அவர் என்று உரைத்தனைய, குவடு ஏய்க்கும் என்று உரைத்தனைய, மலையின் சிகரம் போன்று என்று சொல்லத்தக்க தலை 10 இருத்த வீர என்று ராமனை விழித்துவிட்டு, உன்னை நான் பிரிந்தது உண்டோ என்று பரத்வாஜன் ராமனை புகழ்ந்து சொல்கிறான். உன்னை நான் பிரியாமல் இருக்கிறேன் என்று. அடுத்த பாடல். பரத்வாஜன் இவ்வாறு உன்னை நான் பிரியாமல் எண்ணிக்கொண்டிருக்கிறேன் என்று சொல்ல ராமன் அவனுக்கு மறுமொழி தருகிறான்.
மின்னையை உமையினானும் விரைமலர் தவிசினானும் நின்னையே புகழ்தற்கு ஒத்த நீதி மாதவத்தின் மிக்கோய் உன்னையே வணங்கி உனது அருள் சுமந்து உயர்ந்தேன் மற்ற இங்கு என்னையே பொறுவும் மைந்தன் யான் அலாது இல்லை என்றான். பரத்வாஜனை ராமன் புகழ்ந்து சொல்கின்றான். நீ எப்பேற்பட்டவன் தெரியுமா? உன்னை நின்னையே உன்னையே அந்த ஏகாரம் ரொம்ப ஸ்பெஷல் ஏகாரம். நின்னையே புகழ்தற்கு ஒத்த, உன்னை மட்டுமே புகழ்கிறார்கள். யார் 2 பேர் புகழ்கிறார்கள் என்றால் மின்னை ஏய் உமையினானும், உமையாள், உமையை உடையவன், உமையொரு பாகன், உமை பங்கன் சிவபெருமான். மின்னை ஏய் உமை, மின்னை ஒத்த, மின்னை போல இருக்கின்ற உமையாள் உமையினானும் விரை மலர் தவிசினானும், விரை என்றால் நறுமணம், நறுமணம் மிகுந்த தாமரை மலரில் இருக்கக்கூடிய பிரம்மன். சிவபெருமானும் பிரம்மனும் உன்னையே புகழ்தற்கு ஒத்த நீதி மாதவத்தின் மிக்கோய். உன்னுடைய தவம் எப்பேற்பட்டது என்றால் இப்பேற்பட்ட தவசி என்று உன்னையே சிவபெருமானும் பிரம்மனும் புகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அளவு புகழுடையவனே, உன்னையே வணங்கி உனது அருள் சுமந்து உயர்ந்தேன். உன் அருள் பெற்று நான் இன்று சிறப்படைந்திருக்கின்றேன், நான் உயர்ந்திருக்கின்றேன். மற்ற இங்கு என்னையே பொறுவும் மைந்தன் யான் அலாது இல்லை. என்னை போல இந்த பேறு பெற்றவர். உன்னை வணங்கி உனது அருள் சுமந்து உயர்ந்தேன். அது வார்த்தை பாருங்க. உன்னருள் பெற்று, உன்னருள் கொண்டு, உன்னருள் சுமந்து உயர்ந்தேன். ராமனால சுமக்க முடியாத அளவு அருள் தந்திருக்கின்றான் பரத்வாஜன். சுமத்தல் என்பது தனக்கு சுமை. சோ அவ்வளவு அருள் பெற்றிருக்கிறேன் உன்னிடமிருந்து. உன் அருள் சுமந்து உயர்ந்தேன் நான். அந்த காலரை தூக்கி விட்டுக்கிறான். என்னையே பொறும் மைந்தன், என்ன போல ஆசாமி, என்னளவு புகழ் பெற்றவன், என்னளவு பேறு பெற்றவன் யான் அலாது இல்லை. ஐ ஆம் த ஒன் அண்ட் ஒன்லி ஒன் என்று தன்னுடைய, இது தற்பெருமை பேசுவது போல தோன்றலாம், அவ்வாறு இல்லை. நான் எப்பேற்பட்ட பாக்கியவான், எப்பேற்பட்ட கொடுப்பினை எனக்கு கிடைத்திருக்கிறது என்று தன் புகழை பேசுவதை விட பரத்வாஜன் புகழை பேசுவதாகவே இந்த பாடல் அமைந்துள்ளது. இதை படிக்கும்போது எனக்கு ஒரு பாடல் ஞாபகத்திற்கு வந்தது. அந்த பாடல் இருக்கு, வால் போட்டிருக்கேன், அந்த பாடலை பாடலாம். கார்த்திக், இதே ஒரு ஃபீலிங் தான். எனக்கு கிடைச்சது போல யாருக்கு கிடைக்கும் என்று தன்னையே புகழ்ந்து தன் பெருமை கூறிக்கொள்ளுபவர் போல மாணிக்க வாசகர் தோன்றலாம். முத்தி நெறி அறியாத மூர்க்கருடும் முயல்வேனை பத்தி நெறி அறிவித்து பழவனைகள் பாரும் வண்ணம் சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி எனையாண்ட அத்தன் எனக்கு அருளியவாறு ஆர் பெறுவார் அச்சோவி. எனக்கு கொடுத்த மாதிரி, நான் பெற்ற மாதிரி வேற யார் பெறுவார்கள் என்பதில் அதே பரத்வாஜன் ராமன் அதே ஈக்குவேஷன் தான். அத்தனிடம் நான் பெற்றது இல்லை, அத்தன் எனக்கு அருளியவாறு அவனாக மகிழ்ந்து கொடுத்திருக்கிறான். அப்பேற்பட்ட கொடுப்பினை ஆர் பெறுவார் அச்சோவை. எனக்கு கிடைத்தது போல, யான் பெற்றது போல, யான் பெற்ற இன்பம் பெருகை வையகம் என்பது போல, யான் பெற்றது போல வையகத்தில் வேறு யார் பெற்றிருக்கிறார்கள் என்று தன்னை புகழ்ந்து அல்ல, தனக்கு இவற்றையெல்லாம் கொடுத்த சிவமாக்கி என்னை ஆண்ட அத்தன் என்று அவனுடைய புகழ் பேசுகிறார் மாணிக்க வாசகர். அதுபோல உன்னையே வணங்கி உந்தன் அருள் சுமந்து உயர்ந்தேன் என்று ராமன் பரத்வாஜனை புகழ்ந்து கூறுகிறான். அடுத்த பாடல் அவ்வுரை புகழ கேட்ட அறிவனும் அருளும் நோக்கி வெவ்வரம் பொருத வேலோய் விளம்புகேன் கேட்டி வேண்டிற்று எவ்வரம் எனினும் தந்தேன் எயம்புதி எனலும் ஐயன் கவ்வை இன்று ஆகி வெற்றி கவிக்குலம் பெற்று வாழ்க என்றான். மீண்டும் ராமன் மானுடனாக இருந்த வரைக்கும் அவனுக்கு யாரும் வந்து வரம் கொடுத்ததாகவோ, அவனுக்கு நீ என்ன வேணாலும் கேளு நான் தரேன், அந்த நிகழ்வு நிகழ்ந்ததாகவே இல்லை. அவன் திருமால் என்று அறிவிக்கப்பட்ட பிறகு தேவர்கள் வரம் கொடுக்கிறார்கள், தசரதன் வரம் கொடுக்கிறான். வேண்டான்னு சொல்றான் ராமன், கிடையாது எனக்குத்தான்
தீயில் என்று நீ துறந்த என் தெய்வமும் மகனும் தாயும் தந்தையும் மாம் என்று வரம் கேட்கிறான். அப்புறம் தேவர்கள் வந்து வரம் கொடுக்கறாங்க. அப்பவும் தன்னலம் எதுவும் இல்லாமல் குரங்குகள் எல்லாம் உயிர் பெற்று எழுக என்று ஒரு வரம் கேட்கிறான். குரங்குகள் இருக்கும் இடத்திலெல்லாம் காய்கனி கிழங்கு நல்ல நீர் இவையெல்லாம் எப்பொழுதும் கிடைக்க வேண்டும் என்று கேட்கிறான். அதையே இப்பொழுது மீண்டும் சொல்கிறான் ராமன். கூறியது கூறல் அன்று. இது ரீஇட்ரேஷன் ஆர் ரீகன்ஃபர்மேஷன், மறு உறுதிப்படுத்துவது. அவ்வுரை புகழ கேட்ட ராமன் சொன்ன அந்த வார்த்தைகளை கேட்ட அவ்வுரை புகழ கேட்ட அறிவன் பரத்வாஜன் அருளின் நோக்கி ராமனை நோக்கி வெவ் அறம் பொருது வேலோய், ராமனை வேலோய் என்று விളിக்கின்றான். இலக்குவனை பல இடங்களில் வேலோய் என்று கம்பன் சுட்டியதை பார்த்தேன். எந்த இடத்திலும் ராமன் வேல் எறிந்ததாகவோ வேல் கொண்டு போர் புரிந்ததாகவோ இல்லை. ஆனால் அந்த கேப்பபிலிட்டி, அந்த திறமை, அந்த பயிற்சி உடையவன் என்பது துணிக்க வெவ் அறம், அறத்தை கொண்டு கூர்மையாக உண்டாக்கப்பட்ட வேலினை உடையவனே விளம்புகிறேன் கேட்டி வேண்டிற்று எவ்வரம் எனினும், நீ என்ன கேட்டாலும் உனக்கு தனையா தருவேன் என்று சொல்லவில்லை. வழக்கம் போல கம்பன் தந்தேன் என்றே சொல்கிறான். நீ என்ன கேட்டாலும் அதை கொடுத்து விட்டேன் என்று பாஸ்டன்ஸிலே சொல்கிறான். எயம்புதி என்றாலும் ஐயன் கவ்வை இன்று, கவ்வை என்பதற்கு துன்பம், துன்பம் ஏதுமில்லாமல் வெற்றிகளையே கவிக்குலம் பெற்று வாழ்க. குரங்கு கூட்டம் என்னாலும் வென்றவர்களாகவே இருக்க வேண்டும் என்று ராமன் கேட்கிறான். அடுத்த பாடல் அதையே இன்னும் ஸ்பெசிபிக்கா சொல்கிறான் ராமன். கவிக்குலம் இருக்கும் இடத்திலெல்லாம் அவர்களுக்கு தண்ணீர், உணவு, காய், கனி, கிழங்கு எல்லாம் கிடைக்க வேண்டும். அரியினம் சென்ற அடவிகள் அனைத்தும் வானம் சொரிதரு பருவம் போன்று கிழங்கொடு காய் கனி துன்றி விரி புனல் செழுந்தேன் மிக்கு விலங்கு என ஏம்புக என்றான். விரியும் மாதவனும் ததாஸ்து அஹ்தே ஆக என புகன்றிட்டான். ஆள் என்பது தசை. அரியினம், அரி என்பது குரங்குகள், குரங்கு கூட்டம். அரியினம் சென்ற அடவிகள், அடவி என்றால் காடு, குரங்கு கூட்டங்கள் செல்கின்ற காடுகள் எல்லாம் அனைத்தும் வானம் சொரிதரு பருவம் போன்று, வானம் எப்பொழுதும் மழை எவ்வாறு விடாமல் பொழிந்து நலம் சேர்க்கிறதோ அதுபோல வானம் சொரிதரு பருவம் போன்று கிழங்கொடு காய் கனி, குரங்குகள் வெஜிடேரியன் என்று ப்ரூவ் பண்ணுவது போல் அமைகிறது பாடல். கிழங்கொடு காய்கனி துன்றி, துன்றுதல் என்றால் நிறைதல், செறிதல், மிகுதல். காய்கனி மட்டும் இல்ல, விரி புனல் செழுந்தேன் மிக்கு, தேனடைகள் மிகுந்த அந்த காடுகளில் எல்லாம் இளங்க வேண்டும். விலங்கு என ஏம்புக, இவர்கள் செல்லும் காடுகள் அனைத்தும் காய் கனி பழம் இவற்றோடு தேனும் நிறைய இருக்கும்படியாக விளங்க வேண்டும் என்று ஏம்புக என்று நீ சொல்லுவாயாக என்று பரத்வாஜனை ராமன் கேட்க, விரியும் மாதவனும் அஹ்தே ஆக, அவ்வண்ணமே ஆக என்று புகன்றிட்டான். அவ்வண்ணமே ஆகட்டும் என்று சொல்கின்றான். அடுத்த பாடல் அருந்தவன் பரத்வாஜன். அருந்தவன் ஐய நின்னோடு அணிகவன் சேனைக்கெல்லாம் விருந்து இனி அமைப்பன் என்னா விளங்கும் முத்தியின் நாப்பன் புரிந்து ஓர் ஆகுதியை ஈந்து புறப்படும் அளவில் போகம் திருந்திய வானநாடு சேர வந்து இருத்தது அன்றே. அருந்தவன், தவம் மிகுந்த, தவங்கள் எல்லாம் செய்த பரத்வாஜன் அருந்தவன். ஐய ராமனே, நின்னோடு உனக்கும் சேர்த்து அணிகவன் சேனைக்கு எல்லாம், சேனை என்பது அப்கோர்ஸ் அணிகம் என்றாலும் சேனை தான். அணிகவம் சேனை, குரங்கு சேனை, அரக்கர் சேனை எல்லோருக்கும் உன்னோடு சேர்த்து எல்லாம் விருந்து இனிது அமைப்பன். நல்ல சாப்பாடு போடுறேன், சாப்பாட்டு ராமா நல்லா இருந்து சாப்பாட்டு போ. விருந்து இனிது அமைப்பன் என்ன விளங்கும் முத்தியின் நாப்பன். ஆமா, முனிவர், எனவே அக்னிகுண்டம் இருக்கு அவன் வீட்டில், அதில் நாப்பன் என்றால் நடுவில், முத்தீயின் 3 தீ என்று சொல்கிறார்கள், ஆகவனீயம், காருகபத்தியம், தட்சிணாக்கினியம் என்று. அந்த தீயின் நடுவில் ஓர் ஆகுதியை புரிந்து ஈந்து,
ஒரு அவிர்வாகம் அல்லது நெய்யை ஊற்றுகிறான் என்று கொள்ளலாம். மந்திரம் சொல்லி அதற்குண்டான உச்சாடனம் எல்லாம் செய்து அவ்வாறு ஈந்து புறப்படும் அளவில், அங்கிருந்து அந்த தீ நாக்குகள் புறப்படும் அளவில் போகம் திருந்திய வான நாடு வந்து சேர்ந்து இருத்தது அன்றே. விண்ணுலகமே அந்த பர்ணசாலைக்குள் வந்து விட்டது போக, அதுபோல வந்து இருத்தது அன்றே. வானநாடு வந்து இருத்தது அன்றே. சொர்க்கலோகமே, எப்பேற்பட்ட சொர்க்கலோகம்? திருந்திய போகம் உடைய அல்லது போகம் திருந்திய வானநாடு. போகம் என்பது நுகர்வு, அனுபவித்தல். அதனால்தான் பொன்னும் மெய்ப்பொருளும் தருவானே, போகமும் திருவும் புணர்ப்பானை. போகம் என்பது அனுபவித்தல், திரு என்பது செல்வம். போகமும் திருவும் புணர்ப்பானை என்று சிவபெருமானை சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடுகிறார். போகம், போகம் திருந்திய, திருந்திய என்றால் செம்மைப்பட்ட, மேன்மை உடைய, தூய்மை உடைய, போகம் திருந்திய வான நாடு வந்து இருத்தது அன்றே. அந்த பரத்வாஜனுடைய குடிலுக்குள் வந்து தங்கியது போன்ற நிலைமை உண்டாயிற்று. அடுத்த பாடல். அரசரே ஆதியாக, அடியவர் அந்தமாக, கரைசெயல் அரிய போகம் தூய்க்குமா கண்டு ராமர்க்கு, அரசியல் வழாமை நோக்கி அரிசுவை அமைக்கும் வேலை விரைசெறி கமலக்கண்ணன் அனுமனை விழித்து சொன்னான். பாவம் அனுமன், எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டு இருக்காங்க. உனக்கு சாப்பிட கிடையாது, நீ கிளம்பு என்று ராமன் அனுமனை கூப்பிட்டு கட்டளை இடுகிறான். அரசரே ஆதியாக, அரசர்கள் 2 அரசர் இருக்கான், சுக்ரீவன் இருக்கான், விபீஷணன் இருக்கிறான், ராமன் இன்னும் அரசன் அல்லன். அரசரே ஆதியாக, அடியவர் அந்தமாக, ஒரு பெரிய லைன் மாதிரி. முதலில் அரசர்கள், பிறகு அவருடைய தேர்ந்தர்கள். கரை செயல் அரிய போகம் தூய்க்குமா கண்டு, கரை செயல் அரிய, கரை என்பது பவுண்டரி, கரை, அந்த மாதிரி அளவு வரம்பு அல்லது ஒரு கரை எதுவும் இல்லாமல் அரிய போகம் தூய்க்குமா கண்டு, அந்த போகத்தை தூய்க்கும் வண்ணம் ராமர்க்கு அரிசுவை அமைக்கும் வேலை. மீண்டும் கம்பன் புரோட்டோகால், மரபு நெறி, அதை கைவிடாதவன். அரசியல் வழாமை நோக்கி அரிசுவை அமைக்கும் வேலை. எவ்வாறு அந்த விருந்து செய்யப்பட வேண்டுமோ, அரசர்களுக்கு என்று உகந்த விருந்து எவ்வாறு பரிமாறப்பட வேண்டுமோ, என்னவெல்லாம் தயார் செய்யப்பட வேண்டுமோ, அந்த முறையில் பெரிய நுனில வாழை இலை போட்டு எல்லாம் அப்படியே அந்த முறைமை, அரசியல் வழாமை நோக்கி அரிசுவை அமைக்கும் வேலை. இவ்வாறு பரத்வாஜன் எல்லோருக்கும் விருந்து அமைக்கும் வேலை அனுமனை விழித்து சொன்னான். சொன்னவன் யார்? விரை செறி கமல கண்ணன். விரை என்றால் நறுமணம் என்று பொருள், செறிதல் என்றால் மிகுதல். விரை செறி கமலம், நறுமணம் மிகுந்த தாமரைப்பூ, அந்த அது போன்ற கண்ணை உடையவன் தாமரை கண்ணன் ராமன். அவன் அனுமனை விழித்து சொன்னான். விரை செறி என்ற வார்த்தை சொல்லும்போது பலருக்கு இந்த பாடல், இந்த சொற்கள் வரும் ஒரு பாடல் சட்டென்று புலப்பட்டு இருக்கலாம். அரியணை அனுமன் தாங்க, அந்த பாடல் வால் இல்லைங்க. அரியணை அனுமன் தாங்க, அங்கதன் உடைவாள் ஏந்த, பரதன் வெண் குடை கவிக்க, இருவரும் கவரி வீச, விரை செறி குழலி ஓங்க. சீதை விரை செறி குழலி, குழலி என்றால் கூந்தல், மனம் நிறைந்த கூந்தல் உடையவள். விரை செறி குழலி ஓங்க, வெண்ணையூர் சடையந்தங்கள் மரபுளோர் கொடுக்க வாங்கி வசிட்டனே புனைந்தான் மௌலி என்ற புகழ்பெற்ற பாடல் விரை செறி. ஆக ராமன் அனுமனை கூப்பிட்டு சொல்கிறான். பாவம் அனுமனுக்கு டின்னர் கிடையாது இன்னைக்கு. என்ன சொல்கிறான்? பாடலை பார்க்கலாம், அடுத்த பாடல் போடலாம். இன்று நாம் பதி வருது முன் மாருதி ஈண்ட, சென்று தீதின்மை செப்பி அத்தீமையும் விலக்கி, நின்ற காலையின் வருதும் என்று ஏயினன் நெடியோன், நன்றென அவன் மோதிரம் கை கொடு நடந்தான். எவ்வளவு விஷயம் ஒரு பாட்டில் சொல்லிட்டான் கம்பன். இன்று நாம் பதி, பதி என்பது அயோத்தி என்று கொள்ளலாம், நந்தியம்பதி என்று கொள்ளலாம். இன்று நாம் நந்தியம்பதி வருது முன், அங்கே போய் நான் சேருவதற்கு முன்னால் மாருதி
ஈண்டச் சென்று, நீ இப்பொழுதே சென்று பரதனிடம் தீது இன்மை செப்பி, எந்த விதமான துன்பமோ கஷ்டமோ டிலேயோ எதுவும் கிடையாதுப்பா, எந்த விதமான பிரச்சனையும் இல்லை, எந்த விதமான காலம் தாழ்த்துதலும் இல்லை, ராமன் வந்து கொண்டிருக்கிறான். தீது இன்மை செப்பி, எந்த விதத்திலும் கஷ்டமோ துன்பமோ இடரோ இன்னலோ இல்லை, தீது இன்மை செப்பி அத்தீமையும் விலக்கி. எத்தீமை, அவன் செய்ய குதிச்சிட போறான் அந்த அக்னி குண்டத்துல, அந்த தீமையை விலக்கி விடுவதையாக. பரதனின் மரணம் என்ற அந்த தீமையை விலக்கி நீ நின்ற காலை, அவ்வாறு நீ விலக்கி இருக்கும் பொழுது அந்த சமயத்தில் நான் வருதும். தீமையின்மை செப்பி தீமையும் விலக்கி நின்ற காலை, எந்த விதமான கஷ்டமும் எந்த விதமான இடரோ துன்பமோ இல்லை என்பதை உரைத்து, அவன் தீ புகும் அந்த தீய செயலை தடுத்து நீ அங்கேயே இருப்பாய், திரும்பி வந்துடாதே என்பதுதான் முக்கியம். அங்கேயே நீ இருக்கும் பொழுது நீ நின்ற காலை வருதும், நான் அங்கே வருவேன் என்று ஏயினன் என்று ராமன் ஏவினான். யார் அவன்? நெடியோன், நெடியவன், பெரியவன், சான்றோன். நன்று, இது அனுமன் சொல்லும் ஒரே வார்த்தை, நன்று என அவன், அவன் என்பது அனுமன், மோதிரம் கை கொண்டு நடந்தான். இது சொல்லப்படலை. ஆப்வியஸ்லி ராமன் தன்னுடைய கணையாழி மோதிரத்தை அனுமனுக்கு கொடுத்திருக்கிறான். இந்த கணையாழி மோதிரம் சீதையை இவன் பார்த்த பிறகு சீதையிடம் இருந்த கணையாழி மோதிரம் இப்பொழுது இவனுக்கு வந்துவிட்டது என்று கொள்ள வேண்டும். கணையாழி மோதிரத்தை அனுமன் மூலம் சீதையிடம் கொடுத்திருக்கிறான் சுந்தரகாண்டத்தில். அவள் சூளாமணி தந்திருக்கிறான். இப்பொழுது இருவரும் ஒன்றிணைந்து விட்டதால் கணையாழி மோதிரம் மீண்டும் ராமனுக்கே வந்திருக்கிறது. அந்த மோதிரத்தை கை கொண்டு அனுமன் சென்றான். எங்கே? பரதனை பார்ப்பதற்காக. அடுத்த பாடல். எவ்வளவு குட்டி குட்டி விஷயம்லாம் கம்மன் சொல்லிட்டே போறாங்க, இதை கவனிக்கணும் நீங்க. தந்தை வேகமும் தனது நாயகன் தனிச்சிலையின் முந்து சாயக கடுமையும் பிற்பட முடுகி சிந்தை பின்வரச் செல்பவன் குகர்க்கும் அச்சேயோன் வந்த வாசகம் கூறி மேல் வான் வழி போனான். தந்தை வேகம், அனுமனுடைய தந்தை வாயு பகவான், அவனுடைய வேகம் அதை விடுங்க ஐயா. வாயு பகவான் வேகத்தை விட அனுமன் வேகமா போனான்னா தாய் 8 அடி வந்தா குட்டி 16 அடி பாயாதான், அந்த மாதிரி. தனது நாயகன் தனிச்சிலையின் முந்து சாயக கடுமையும், கடுமை என்றால் இங்கே வேகம். தனது நாயகன், அனுமனுடைய நாயகன் ராமன், ராமபாணத்தை விட வேகமாக அனுமன் போனான். தந்தையின் வேகம், வாயு பகவான் வேகம் ஒண்ணுமே இல்லாம போயிடுத்து. ராமனுடைய வில்லில் இருந்து புறப்படும் அம்பினுடைய வேகம் அதுவும் ஒண்ணுமில்லை என்று ஆயிடுத்து அனுமனுடைய வேகத்துக்கு முன்னால். இவையெல்லாம் பிற்பட, இந்த இரண்டும் பிற்பட, இவனுக்கு பின்னால் வருமாறு, இவனுடைய வேகத்திற்கு ஒப்பிட்டால் இவையெல்லாம் பின்னுக்கு தள்ளிவிடும் என்ற அளவிற்கு முடுகி வேகமாக. தந்தை வேகமும் தனது நாயகன் தனிச்சிலையின் முந்து சாயகம், சாயகம் என்ற வார்த்தைக்கு அம்பு என்று பொருள். முந்து சாயக கடுமையும் பிற்பட முடுகி. அது மட்டும் இல்லை, நம்ம கேட்டிருக்கோம் வாயு வேகம், அதை விட வேகம் மனோவேகம். இப்ப நினைச்சா நாளைக்கு ஹியூஸ்டன் போயிடலாம், அந்த அளவு வேகம். அந்த சிந்தை பின்வரச் செல்பவன், அந்த மனோவேகம் என்பது இவனுடைய வேகத்திற்கு பின்னால் தான் வரக்கூடியது. சிந்தையின் வேகம் பின்வரச் செல்பவன் நடுவில் நின்னுறான். எதுக்கு? குகனுக்கும் அச்சேயோன் வந்த, வந்த அல்ல தந்தன்னு இருக்கணும், வந்த வாசகம் கூறி. ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் ஏ செகண்ட் குகனை பார்ப்பதற்காக நின்றானா, வானத்தில் போற வழியில ஏ குகா ராமன் வந்துட்டான் என்று அவனுக்கு செய்தி சொல்லிவிட்டு போனானா தெரியாது. குகர்க்கும் அச்சேயோன் தந்த வாசகம், ராமன் குகனுக்கு செய்தி சொல்லி அனுப்பினானா இல்லையா என்பது போன பாடலில் சொல்லப்படவில்லை. அவ்வாறு சொல்லி இருக்கிறான் என்பது இந்த பாடலின் மூலம் புரிகிறது. குகர்க்கும் அச்சேயோன், சேயோன் என்பவன் சிவந்த நிறமுடையவன், சிறப்புடையவன் ராமன். தந்த வாசகம், குகனுக்கும் இவன் சொன்ன வாசகம், அதையும் சொல்லி வான்வழி போனான். இந்த பாடல் எடுத்துடலாம். ராமன் குகனுக்கு செய்தி சொல்லி அனுப்பினான் என்பது கம்பன் என்ற இடத்தில் சொல்லும் பாடல். ராமன் குகனுக்கு
குகன் ரொம்ப அழறான், ராமா உன்னை பிரிஞ்சு இருக்க மாட்டேன் என்றெல்லாம் சொல்லி, நானும் உங்க கூட காட்டுக்கு வரேன் என்றெல்லாம் ரொம்ப சொல்லி, அப்போ ராமன் சொல்லுகிறான், இந்த இடத்தை என்னுடைய ரெப்ரசன்டேட்டிவாக நீ இருந்து பார்த்துக்கொள் என்பதெல்லாம் சொல்லி குகனை ஒரு மாதிரி சமாதானப்படுத்தி, அப்படியும் அவன் சமாதானம் ஆகாததால், குகா கண்டிப்பா நான் திரும்ப வரும்போது உன்னை பார்க்கிறேன் என்று குகன் ராமனுக்கு வாக்கு தந்து விட்டு போயிருக்கிறான். சத்தியம் பண்ணிட்டு போயிருக்கான், நான் வருவேன் என்று. ராமன் வருவேன் என்று சொன்னாலே அந்த வாக்கே சத்தியம்தான். அவ்வாறு ராமன் சொல்லி வனத்திற்குள் ஏகுகிறான். இப்பொழுது அந்த சத்தியத்தை மீறாமல் அனுமனிடம் அந்த செய்தியையும் போகிற போக்குல சொல்லி குகனுக்கு சொல்லி, ஏய் நான் வந்துட்டேன், இலங்கையிலிருந்து வந்துட்டேன், நான் இப்போதைக்கு பரத்வாஜர் வீட்டில் ஒரு டெம்பரரி ஹால்ட்டில் இருக்கேன் என்பதையெல்லாம் குகனுக்கும் சொல்லிவிட்டு நீ பரதனை போய் பார் என்று ராமன் சொல்லி இருக்கிறான் என்று பொருள்படும்படி இந்த பாடல் அமைந்திருக்கிறது. இன்னும் ஒரு 10 கிளாஸோ 8 கிளாஸோ பார்த்தா குகன் ராமனை பார்க்கிறான், அதுவும் நிகழ்கிறது. அனுமன் சொன்ன இந்த செய்தியை ஏற்று குகன் ராமனை பார்க்கிறான். குகன் ராமன் சந்திப்பு நிகழ்கிறது பரத்வாஜன் ஆசிரமத்தில். அதுவும் நாம் பார்க்க போகிறோம். ஆக இந்த செய்தியையும் சொல்லிவிட்டு அனுமன் மேற்செல்கிறான். குகனுக்கு ராமன் கொடுத்த அந்த வாக்குறுதி. அயோத்தியா காண்ட பாடலை பார்க்கலாம். கார்த்திக். படர் உளந்தும்பி கான் உரை பகலெல்லாம் இடர் ஒரு பகையா போய் யான் என் உரியாய் நீ சுடர் உடு வடிவேலோய் சொல்முறை கடவேன் யான் வடதிசை வரும் அந்நாள் நின்னுழை வருகின்றேன். இது ராமன் சொன்ன வாக்கியம். வடதிசை வரும் நாள், ஏன்னா இப்பொழுது தென் திசை போகிறான். வடதிசை வரும் நாள், தெற்கிலிருந்து மீண்டும் வடதிசை வரும் நாள், வடதிசை வரும் அந்நாள் நின்னுழை, உன்னிடத்திற்கு உன் பக்கத்திற்கு நான் வருகின்றேன் என்று சொல்லியிருக்கிறான். இப்பொழுது குகன் இருக்கும் ஸ்ருங்கிபேரத்திலும் இன்னொரு ஹால்ட் வந்துவிடக்கூடாது என்பதற்காக நான் இங்கே வந்துவிட்டேன் என்பதை குகனுக்கு சொல்லி, நீ பரதன் இருக்கும் இடத்திற்கு போ என்று அனுமனை அனுப்புகிறான். அனுமன் அவ்வாறே குகனுக்கும் செய்தி சொல்லிவிட்டு பரதனை போய் பார்க்கிறான். அடுத்த பாடல். இப்பொழுது கம்பன் நம்முடன் பேசுகிறான் இந்த பாடலில். இன்று இசைக்கு இடம் ஆகிய ராகவன் தென்திசை கருமச் செயல் செப்பினாம், அன்று இசைக்கும் அரிய அயோத்தியில் நின்று இசைத்துள்ள தன்மையை நிகழ்த்துவாம். நான் இன்று இப்பொழுது இசைக்கு இடமாகிய ராகவன், இசை என்பது புகழ், மிகுந்த புகழ் பெற்ற புகழுக்கு இடமாகிய ராகவன் ராமன் தென்திசை கரும செயல் செப்பினாம், அதாவது நந்தியம்பதிக்கு தெற்கே இருக்கக்கூடிய பரத்வாஜன் ஆசிரமம், இல்லைன்னா அதுக்கும் கீழே போனா இலங்கையிலிருந்து நேர புஷ்ப விமானம் வந்திருக்கு. ஸோ இலங்கையிலிருந்து தென் திசையிலிருந்து வடதிசை வந்த இந்த விஷயமெல்லாம் இதுவரை சொல்லி வந்த கம்பனாகிய செப்பினேன், செப்பினாம் என்பது செப்பினேன், நான் இவற்றையெல்லாம் உங்களுக்கு சொன்னேன். இப்பொழுது அன்று இசைக்கும் அயோத்தியில், அன்றைய தினத்தில் இசைக்கும் அயோத்தி, புகழ்மிக்க அயோத்தியில், அரிய அயோத்தியில் நின்று இசைத்துள தன்மை நிகழ்த்துவாம். அயோத்தியில் என்னென்ன நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதை பற்றி நான் இப்பொழுது உங்களுக்கு சொல்லப் போகிறேன், நிகழ்த்துவாம் என்று கம்பன் நம்முடன் பேசுகிறான். அடுத்த பாடல் பரதன் எவ்வாறு இருந்தான் என்பதை பற்றி சொல்லும் பாடல். நந்தியும் பதியின் தலை நாள்தோறும் சந்தியின்றி நிரந்தரம் தம்முனார் பந்தியம் கடல் பாதம் அரிச்சிய இந்தியங்களை வென்றிருந்தான் அரோ. தன்னுடைய புலனைந்தையும் கட்டுப்படுத்தி புலனைந்தும் வென்றாந்தன் வீரமே வீரம் என்பது ஔவையாருடைய ஒரு பாடல். புலனைந்தும் வென்றவன், இந்தியங்களை வென்றிருந்தான். யார்? பரதன். எங்கே இருந்தான்? நந்தியம்பதியின் தலை, நந்தியம்பதி என்ற இடத்தில் நாள்தோறும் அன்றாடம் சந்தியின்றி, சந்தி என்பது காலை மாலை நண்பர்கள் என்று சொல்லலாம், அல்லது சந்து என்று பொருள் கொண்டால் எந்த விதமான இடைவெளியும் இல்லாமல் நிரந்தரமாக ஒரே ஒரு காரியம்தான் பரதன் செய்து கொண்டிருந்தான். பந்தி அம்கடல் பாதம் அரிச்சியா, தன்னுடைய அண்ணனுடைய பாதங்களை, அதை எண்ணி, அந்த பாதங்கள் அவன் முன்னால் இருக்கு, ஏனென்றால் அவை திருவடி, அந்த திருவடி அவன் கண் முன்னால் அங்கே கொண்டு வந்து வைத்திருக்கிறான். அந்த திருவடிகளுக்கு அர்ச்சனை செய்து
தம் முனார், தம் முன், தம்முன் என்பது தனக்கு முன் பிறந்தவன். அது அக்காவாக இருக்கலாம், அண்ணனாகவும் இருக்கலாம். தம்முனார் பந்தியம் கடல். பந்தி என்பது பக்தி என்பது பத்தி என்றாயி எதுகைக்காக பந்தி என்றாயிருக்கிறது. பக்தியால் அம்கடல், அண்ணனுடைய தம் முனார் அம்கடல், தன்னுடைய அண்ணனுடைய அரிய பாதத்தை அர்ச்சனை செய்து கொண்டு இந்திரியங்களை வென்று இருந்தான். தம் முன்னார் என்பது தன்னுடைய முன்னவன். இதற்கு ஒரு வாள் இருக்குன்னு நினைக்கிறேன். இருக்கா கார்த்தி? தம்முனார் என்பது இன்றைய இலக்கிய பிரயோகம். அடுத்த பாடல். இல்ல சார், வால் இல்லை சார். இல்லை இல்லை, வேணாம். ஓகே, அடுத்த பாடல் போடுங்க. துன்பு, துன்பு உருக்கவும். இது முந்தின பாடல். பரதன் எவ்வாறு இருந்தான் என்பது அவனுடைய நிலைமையை கம்பன் சொல்கிறான். துன்பு உருக்கவும் சுற்றி உருக்கவனா என்பு இருக்கும் தகைமையன் இட்டது ஆய் முன்பு உருக்கொண்டு ஒரு வழி முற்றுரா அன்பு உருக்கொண்டது ஆம் எனல் ஆகுவான். அன்பு உருக்கொண்டது. இதற்கு முன்னால் 2 பாடல்கள் சொன்னேன். பரதனுடைய சோகம், அவலம் ஈது என்ன எழுதிய படிவம். ஒரு பாடல் சொன்னேன், அந்த வார்த்தை ஞாபகம் இருக்கலாம் உங்களுக்கு. அவலம் ஈது என்ன எழுதிய படிவம். அதே மாதிரி துன்பு உருக்கொண்டது என்று அந்த வார்த்தையும் சொன்னேன் என்று நினைக்கிறேன். பரதன் எவ்வாறு இருந்தான் என்பதை இப்பொழுது அதை மீண்டும் கம்பன் சொல்கிறான். துன்பு உருக்கவும், அவனுடைய துன்பம் அவனை உருக்கி ஒண்ணுமில்லாமல் செய்கிறது. சுற்றி உருக்கவனாய் என்பு உருக்கும் தன்மையின், எலும்பை கூட உருக்கிவிடக்கூடிய அப்பேற்பட்ட துன்பம், அதை முன்பு உருக்கொண்டு ஒரு வழி முற்றுரா, எந்த வகையில் என்று தேராமல் அன்பு உருக்கொண்டது ஆம் எனல். முன்பு சொன்னேன், துன்பத்திற்கு நீங்கள் ஒரு வடிவம் கொடுக்க முடியுமா? துன்பம் என்பது அப்டிராக்ட். அதற்கு வடிவமோ அதற்கு ஒரு ஸ்தூல சரீரமோ உங்களால் கொடுக்க முடியாது. கான்கிரீட்டாக அதை ஆக்க முடியாது. அது அப்டிராக்டாக தான் இருக்கும். அதே போல அன்பு, அன்பு என்பதும் அப்டிராக்ட். ராமன் மீது இவன் கொண்ட அன்பு, அதற்கு ஒரு உருவம் கொடுக்க வேண்டும் என்றால் அந்த உருவம் தான் பரதன். அன்பு உருக்கொண்டது ஆம் எனல் ஆகுவான். அன்பு, அன்புக்கு ஒரு உருவம் கொடுத்தால் அது எவ்வாறு இருக்கும் என்றால் அது இந்த பரதன். இதே மாதிரி அன்புக்கு ஒரு வடிவம் சொன்னவர் இதே மாதிரி தான் சேக்கிழார். கண்ணப்பன் அவனை பற்றி சொல்லும் பொழுது, அன்புக்கு ஒரு வடிவம் அல்லது அன்புக்கு ஒரு உருவம் சமைத்தால் அது கண்ணப்பன். இங்கே அன்புக்கு ஒரு உருவம் சமைத்தால் அவன் பரதன். சேக்கிழாருடைய பாடலையும் ஒப்பு நோக்கி இங்கே பார்த்து விடலாம். பெரிய புராணத்து பாடல். அடுத்த பாடல். அவனுடைய வடிவெல்லாம் நம்பக்கல் அன்பென்றும் அவனுடைய அறிவெல்லாம். இது சிவகோசரியாருக்கு சிவபெருமான் கனவில் தோன்றி சொல்கிறார். கண்ணப்பன், நீ என்ன நினைச்ச? அவனுடைய வடிவெல்லாம் நம்பக்கல் அன்பென்றும் அவனுடைய அறிவெல்லாம் நமை அறியும் அறிவென்றும் அவனுடைய செயலெல்லாம் நமக்கு இனியவாம் என்றும் அவனுடைய நிலை இவ்வாறு அறினி என்று அருள் செய்வார். அவனுடைய வடிவு என்பது நம்பக்கல் அன்பு. என்னிடம் இருக்கக்கூடிய அன்புக்கு ஒரு வடிவம் கொடுத்தால் அது அவனுடைய வடிவம். அவன் என் மீது கொண்டிருக்கும் அன்பு அது அப்டிராக்டா இருக்கு. அதை கான்கிரீட்டா ஆக்கி ஒரு வடிவம், ஒரு உருவம் சமைத்து கொடுத்தால் அது கண்ணப்பன். அவனுடைய வடிவெல்லாம் நம்பக்கல் அன்பு என்று புகழ்ந்து பேசுகிறார். அடுத்த பாடல். நிறைந்தனவும் தடங்கண் இணை நீர் வர இனத்த தண்டலை நாட்டு இருந்தேயும் கனத்த மூலமும் காயும் கனியும் அவ் வனத்த அல்ல அருந்தல் இல் வாழ்க்கையான். நினைக்கும் பொழுதெல்லாம் தடங்கண், பெரிய கண், இணை, இணை என்பது ஜோடி, 2, அந்த 2 கண்களிலிருந்தும் அருவி போல் நீர் பொழிய, தண்டலை வனத்து நாட்டில் இருந்தேயும், இனத்த என்றால் ஒரு குழு அல்லது கூட்டம், அதே போன்று அதே இன சோலைகள் நிறைந்த அயோத்தி, தண்டலை
என்ற பாடல் விழுந்தபோது அயோத்தியின் வளப்பம், அயோத்தியின் செழுமையெல்லாம் சொல்லக்கூடிய பாடல். தண்டலை மயில்களாட தாமரை முழவின் என்று அந்த பாடல் ஞாபகத்துக்கு வந்திருக்கலாம். தண்டலை என்பது சோலை. அந்த சோலைகள் நிறைந்த அயோத்திய நாட்டிற்கு, அயோத்தி என்று அந்த நகரம் இருந்தாலும் அங்கே போகாமல் இருந்தேயும் அக்கனத்த மூலமும் அந்த காயும் கனியும் மூலமான இவனுக்கு உணவு என்பது காய்கனி என்று அந்த வனத்தை அல்ல, அந்த காட்டில் என்ன கிடைக்கிறதோ அது அல்லாமல் வேறு எதையும் அருந்தாமல் வாழ்ந்திருந்தான் பரதன் என்று அவனுடைய நிலைமை சுட்டப்படுகிறது. அடுத்த பாடல் பரதன் இருந்த நிலைமை அற்புதமான ஒரு பாடல், கம்பனுடைய சொல் விளையாடல். நோக்கின் தென்திசை அல்லது நோக்குறான், ஏக்குற்று ஏக்குற்று இரவி குலத்து உளான், வாக்கினில் பொய்யான் வரும் வரும் என்று உயிர் போக்கி போக்கி உழக்கும் பொறுமலான். நோக்கின் ஒரே பார்வைதான் தென் திசை. இவனுடைய பார்வை என்பது தென் திசை அல்லாமல் வேறு எந்த திசையிலையும் இவனுடைய பார்வை செல்லாது. நோக்கின் தென் திசை அல்லது நோக்கு உறான், வேறு இடத்துல பார்ப்பதே கிடையாது. ஏக்குற்று ஏக்குற்று ஏங்கி 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 ராமன் வந்துருவான், ராமன் வந்துருவான். ஏன் தெரியுமா? ராமனுக்கு ஒண்ணு சிறப்பு கிடையாது. அவன் சூரிய குலத்தைச் சேர்ந்தவன், இரவி குலத்து உளான் வாக்கில் பொய்யான். சூரிய குலத்துல பிறந்த ஒருத்தன் எப்படியா அவன் சொன்ன சத்தியத்தை மீற முடியும்? இரவி குலத்து உளான் வாக்கினில் பொய்யான் வரும் வரும் என்று 14 வருஷமாக என்னைக்கு போனாலும் அன்னிலிருந்து வந்துடுவான் 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 என்று வரும் வரும் என்று வரும் வரல. உயிர் போயிடுத்து. உயிர் போக்கி போக்கி உழக்கும் பொறுமலான். பொறுமல் என்றால் விம்முதல், அழுதல். நோக்கின் தென்திசை அல்லது நோக்குறான், ஏக்குற்று ஏக்குற்று இரவி குலத்துளான், வாக்கினில் பொய்யான் வரும் வரும் என்று உயிர் போக்கி போக்கி உழக்கும் பொறுமலான். இந்த கம்பனுடைய சொல்லாட்சி என்று சொல்லேன். வரும் வரும் என்று, ஏக்குற்று ஏக்குற்று போக்கி போக்கி என்று அடுக்கு மொழிகள் அடுக்கு சொற்களை போட்டு இதே போன்று ஒரு பாடல், இதே வார்த்தைகள். வரும் வரும் என்று சீதை ராமனுடைய வருகைக்காக காத்து கொண்டிருக்கிறாள். இதே வார்த்தைகள் தான். வரும் வரும், வந்துருவான் வந்துருவான், எப்படியும் வந்துருவான். எவ்வாறு பரதன் வரும் வரும் என்று காத்து கொண்டிருக்கிறானோ அதே போல ராமன் வருவான் வருவான் என்று காத்து கொண்டிருந்தாள் சீதை என்பதாக கம்பனுடைய ஒரு பாடல். இதே வார்த்தை வரும் வரும் என்று. அந்த பாடல் போட முடியுமா கார்த்திக்? அரிது போக்கவோ விதிவலி கடத்தல் இருக்கா? இல்ல, சாரி, பாடல் நான் பாக்குறேன். அரிது போக்கவோ விதி வலி கடத்தல் என்று அஞ்சி, அரிது போக்கவோ உயிரை போக்க முடியல சீதைக்கு. விதி வலி கடத்தல், விதியினுடைய வலிமையை என்னால் மீற முடியாது. அரிது போகவோ விதி வலி கடத்தல் என்று அறிஞ்சி, பரிதி வானவன் குலத்தையும் பழியையும் பாரா, சுருதி நாயகன் வரும் வரும் என்று ஓர் துணிவால் கருதி மாதிரம் அனைத்தையும் அடக்கின்ற கண்ணால் வரும் வரும் என்று அந்த சொல்லாட்சிக்காக இந்த பாடலை போட்டேன். அடுத்த பாடலை போடலாம். பரதனுடைய நிலைமை சொல்லப்படுகிறது. அடுத்த பாடல். உண்ணும் நீர்க்கும் உயிர்க்கும் உயிரவன், எண்ணும் கீர்த்தி ராமன் திருமுடி, மண்ணும் நீர்க்கு வரம்பு கண்டால் அன்றி, கண்ணின் நீர்க்கு ஓர் கரை எங்கும் காண்கிலான். இவனுக்கு ஒரே ஒண்ணுதான் குறிக்கோள். உண்ணும் நீர்க்கும் உயிரவன். உண் உணவு, நீர், இவையெல்லாம் உயிர்க்கு உயிர். அதுபோல உயிர்களுக்கெல்லாம் உயிரானவன் ராமன். எண்ணும் கீர்த்தி ராமன். அவன் திருமுடி மண்ணும் நீர்க்கு வரம். மண்ணும் நீர் என்பது திருமுழுக்கு ஆட்டுவது, குடமுழுக்கு ஆட்டுவது. மடிமுடி சூடும் பொழுது அந்த நீர் ஊற்றி அபிஷேகம் செய்வது. மண்ணும் நீர்க்கு வரம்பு கண்டால் அன்றி, அந்த காட்சியை, ராமன் திருமுடி சூட்டும் காட்சியை கண்டால் அன்றி, அதுவரை கண்ணின் நீர்க்கு ஓர் கரை எங்கும் காண்கிறான். அதுவரை இவனுடைய கண்கள் அழுது கொண்டேதான் இருக்கும் என்று பரதனுடைய பாத்திரத்தை சொல்லும் பொழுது கம்பன் சொல்லும் முக்கியமான வார்த்தை 72 ஆண்டின் வா என்பதோடு முடியல.
வந்து அரசாட்சி ஏற்றுக்கொள்ள வேண்டும். திருமுடி மண்ணும் நீர்க்கு வரம்பு. மண்ணும் நீர் என்பது அர்ச்சனை செய்யப்படும், அபிஷேகம் செய்யப்படும் நீர். அந்த நீருக்கு வரம்பு கண்டால், அதோட எல்லை, அதோட முடிவு, அதோட இறுதி அது கண்டால் அன்றி, ராமன் வந்தால் மட்டும் போதாது. நான் வந்துட்டேன்ப்பா, நீயே ராஜா வரு, நீ வரணும், அரசாட்சி ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அந்த கண்டிஷனில் இருக்கிறான் பரதன் என்று இந்த பாடலுடன் நான் என்னுடைய உரையை இன்று நிறைவு செய்து கொள்கிறேன். வழக்கம் போல கார்த்தி, எல்லாரையும் நீங்க அன்மியூட் பண்ணி விடலாம். சாட் பாக்ஸ்ல ஏதாவது இருந்தால் எனக்கு அனுப்புங்க. எல்லோரும் அவரவர்கள் சொல்ல விரும்புவதை மற்றவர்களுக்கு இடையூறு இல்லாமல், மற்றவர்களுக்கு குறுக்கீடு இல்லாமல் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க வேண்டுகிறேன். டாக்டர் கதிரேசன் ஐயா வந்திருக்காருன்னு பார்த்தேன். நன்றி ஐயா, வணக்கம். நன்றி ஐயா. இன்றைக்கு தான் உங்களுடைய இந்த லிங்க் எனக்கு கிடைச்சது, பேராசிரியர் கருணாநிதி ஐயா மூலமா. அதனால தான் அருமையான ஒரு ராமாயணம் இது. பல இது விட்டுட்டேன் நான். இனிமே தொடர்ந்து சேரலான்ட்டு இருக்கிறேன். இது இது எனக்கு எப்படி அது கிடைக்கும்? இது இந்த லிங்க் எப்படி? நானே அனுப்புறேன் ஐயா, உங்க நம்பர் என்கிட்ட இருக்கு. நீங்க என் பேரை போட்டுருங்க அதுல. கண்டிப்பா. நம்ம 2 பேரும் தானே சேர்ந்து இதுக்கு போனோம், சென்னையில ஆமா, ஒரே மேடையில் பேசினோமே கம்பெனி இதுல. நம்ம அதுல மகாபாரதத்தை பத்தி பேசணும். ஆமா ஆமா, மகாபாரத இல்ல, கம்பனை பத்தி தான் பேசணும். ஆமா ஆமா, கம்பனை பத்தி தான் பேசணும். நன்றி ஐயா, கண்டிப்பா உங்களுக்கு அனுப்புறேன். நான் உங்க பேரை சேர்த்து விட்டுறேன். அந்த லிங்க்ல சேர்த்துட்டீங்கன்னா எனக்கு வந்துரும். கண்டிப்பா சேர்த்துருவேன். ஒவ்வொரு வியாழக்கிழமை உங்களுக்கு ஒரே ஒரு மெசேஜ் தான் வரும், இன்று கம்பராமாயண வகுப்பு உண்டு, அவ்வளவுதான். ஓகே, நன்றி. கண்டிப்பா வந்து சேர்ந்துருங்க. ரொம்ப நன்றி டாக்டர். நன்றி. இன்னும் அருமையான ஒரு, கொஞ்சம் லேட்டாக தான் சேர்ந்தேன், எனக்கு அப்பதான் கிடைச்சது இந்த லிங்க். கொஞ்சம் ஆனா இப்போ ஒரு கிட்டத்தட்ட ஒரு 45 மினிட்ஸ் இருந்திருப்பேன். ஒரு நன்றி ஐயா, நன்றி, வணக்கம். நன்றி. மற்றவர்கள்? ஐயா, 188ல குனிப்பாம்னா உரைத்தல்னு சொன்னேன். வேற அதுக்கு அதனோட வர்பு என்ன? அது வேற யாராவது யூஸ் பண்ணிருக்காங்களா? இன்னொன்னு 193ல இவுளினா குதிரைன்னு சொன்னேன். அதுவும் வேற யாராவது யூஸ் பண்ணிருக்காங்களா? இல்ல ரெண்டுமே கம்பன்ல நிறைய இடங்கள்ல வந்திருக்கு. I can give you the references. இவுளி என்றால் குதிரை, இது கம்பனில் முன்னால் வந்திருக்கிறது. மற்ற இலக்கியங்களும் இவுளி என்ற வார்த்தை வந்திருக்கிறது. இவுளி என்பது குதிரை. குனிப்பாம்க்கு என்ன வர்பு ரூட்? அருணகிரியாருடைய பல பாடல்கள்ல இவுளிங்கிற வார்த்தை வரும். அப்ப 205 கூட கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கு, முதல் 2 லைன். Let me see what is 205. நினைந்தவும் தரும் கற்பக நீர்வாய்னு இருக்கு. பாடல் மாத்திட்டேம்மா. மீனிங்ல கீழே இருக்கு, இணை நீர் வரன்னு இருக்கு. இல்ல, இது வந்து அந்த பாடல் பிழையா இருந்தது. இன்னைக்கு 4 மணிக்கு தான் திருத்தினேன் அதை. ஓகே ஓகே. நினைந்தவும் தடங்கண் இணை நீர் வர. தடங்கண் என்ற பெரிய கண், இணை என்பது 2 என்று சொன்னேன். ஸோ 2 கண்களில் இருந்தும் நீர் கொட்ட. இது வந்து பாடல் ஒரு இடத்துல இருந்து நான் சூஸ் பண்றேன், மீனிங் இன்னொரு இடத்துல சூஸ் பண்றேன். ரெண்டும் சில சமயங்களில் கம்மல்ல வச்சவன்லாம் கையாண்டிருக்காங்கிற மாதிரி ஒவ்வாமை இருக்கு. இது 4 மணிக்கு கரெக்ட் பண்ணிட்டேன். உங்களுக்கு வந்து பிரிண்ட் அவுட்ல அப்படி இருக்காது. சாரி அபௌட் இட். இல்ல சார், மீனிங்ல கரெக்டா இருக்கு, நீங்க சொன்ன மாதிரி இருந்தது. இல்ல ஓகே, தேங்க் யூ அம்மா. ஏகேவி சொல்லுங்க. 1098வது பாட்டுல ராமன் துணைவருக்கு விடை தரல், அதுல கொண்ட கொண்டல் தன் துணைவரை பார்த்து இவை குனித்தான். ராமன் துணைவருக்கு விடை தரல் இல்லையா? 1090 இந்த வகுப்புல இல்லையா இந்த பாடல்? கம்பராமாயண புத்தகத்துல சொல்றீங்களா? 8 மீட்சி படலத்திலேயே இதுக்கு முன்னாடி பாடத்துல வந்திருக்கு. தன் துணைவரை பார்த்து இவை குனித்தான் அப்படின்ட்டு. குனித்தல் என்று சொல்ல வந்திருக்கிறது. வரையறுத்தல் ஒன்று சொல்கிறார்கள், ஆலோசித்தான் என்று சொல்கிறார்கள். பல பொருள் இருக்கும் சொல் குனித்தல். வந்திருக்கு. நன்றி ஐயா. தேங்க்யூ. மற்றவர்கள் ஏதாவது கருத்து கொண்டிருந்தால் சொல்லலாம். சார் எஸ்ஆர்ஆர் பேசுறேன். சொல்லுங்க சார். இந்த
கைகேயி இது கொடுக்க மாட்டேன், இது நீ காட்டுக்கு போன்னு சொன்ன பின்னாலே ராமர் அங்கிருந்து அம்மா கோசலை பாக்குறதுக்கு வர்றான். வரும்போது குடைகின்ற கவரியின்றி கொற்றவன் குடையுமின்றி மலைகுன்ற மனையான் மௌலி இழைக்கின்ற விதிமுன் சொல்ல தர்மம் பின் இறங்கிய மழைக்குன்ற மனையான் மௌலி கவித்தனன் வரும் அங்கே வருது. வரும் என்று தழைக்கின்ற உள்ளத்தன்னான் முன்னொரு தமிழன் சென்றான். வரும் என்று. நன்றி ஐயா, நன்றி. எப்பவோ படிச்சது எனக்கு. அதை வரும் என்றா என்றென்றா என்ன தெரியல, வரும் என்றென்றா இல்ல வரும் என்றாங்கிறது எனக்கு ஞாபகம் இல்லை. அது ரொம்ப ஃபேமஸ் பாட்டு சார். குழைக்கின்ற கவரியின்றி கொற்றவன் குடையும் இன்றி இழைக்கின்ற விதி முன் செல்ல தருமம் பின் இறங்கி ஏக மழைக்குன்ற மனையான் மௌலி கவித்தனன் வரும் என்று தழைக்கின்ற உள்ளத்து அந்நாள் முன் ஒரு தமியன் சென்றான். அதான் அந்த பாடல். வரும் என்றா இல்ல வரும் என்றென்றா எனக்கு ஞாபகம் இல்லை சார். நான் படிச்சது எப்பவோ படிச்சது. அது ஷேர் பண்ணி வரும் என்று நான் படிச்சிருக்கேன். வரும் என்று வரும் என்றென்றான் இருந்தது, என்னமோ தெரியல. வரும் என்றா அது தெரியல. படிச்சது வரும் என்றென்றுதான் நான் படிச்சேன். வரும் என்றென்றுதான் புத்தகத்துல இருக்கு. சாரி, I referred the book also now. Okay. நன்றி ஐயா, நன்றி. நான் ஸ்ரீமதி பேசுறேன். சொல்லுங்க. இந்த பாரத்வாஜர் விருந்து கொடுத்த இதுல ஒரு ஆகுதியை ஈந்து புறப்படும் அளவில் போகம் திருந்திய வான நாடு சேர அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்திருக்கு. அப்படின்னா வானத்திலிருந்து அரம்பையர் முதற்கண்டு எல்லாரும் விருந்து படைத்தனர். இந்த செய்தி இங்கே இல்ல. அயோத்தியா காண்டத்தில் பரதன் வரும்போதும் இவ்வாறு பரத்வாஜர் அவளுக்கு விருந்து முதல்ல ராமனுக்கு காய்கனி போரும் என்று சொல்லிவிட்டார். மறுக்க அவர்களுக்கு விருந்து படைத்தார். காயும் கனியும் தான் கொடுத்தார். அதுதான் போரும் என்று சொல்லிவிட்டார். ஆனால் பரதனோட அத்தனை சேனையும் வந்திருக்கிறது, அவர்களுக்கு அது போதாது என்று பரத்வாஜர் இவ்விதமே ஆகுதி அளித்து வான நாட்டிலிருந்து அரம்பையர்கள் எல்லோரும் அருமையான ஒரு விருந்தை படைத்தார்கள். அதைத்தான் இங்கேயும் சொல்கிறார். திருந்திய வானநாடு சேர இருத்தது என்பதற்கு அதுதான் பொருள். சோ வானத்து மகளிர் அரம்பையரெல்லாம் அருமையான போகம் எல்லோருக்கும் விருந்து படைத்தார். அது சொல்ல விட்டு போட்டதுதான் அதை சொல்லு விட்டு போல. இது மிகைப்பாடல்கள்ல மிகைப்பாடலா மங்கையர் எல்லாம் பரிமாறுகிறார்கள் என்று மிகைப்பாடல்ல இருக்கு. இந்த கட்டத்திலயும் இருக்கா? ஓகே. வான நாடு சேர என்று இருக்குல்ல, அவர்களெல்லாம் அவர்கள் தான் விருந்து பரிமாறினாங்க அப்படிங்கிற வார்த்தையே இருக்கு. பட் ஏகப்பட்ட மிகைப்பாடல் இந்த குறிப்பிட்ட பாடலத்தில் எக்கச்சக்கமான மிகைப்பாடல்கள். எனவே அதை நான் கொஞ்சம் தவிர்த்து கொண்டு வருகிறேன், அவ்வளவுதான். இல்ல, அந்த வான நாடு சேர என்பதற்கு அங்க ப்ரீவியஸ் நம்ம படிக்கலையே, அயோத்தியா காண்டம் நம்ம படிக்காததுனால அந்த ரெஃபரன்ஸ் சொன்னேன். பரதன் காய்கனி தான் சாப்பிட்டா, மற்றவர்கள் அந்த அயோத்தி வாழ் மக்கள் எல்லாம் பரதனுடன் வரும் பொழுது அவர்களுக்கு பரத்வாஜர் அப்பொழுதும் விருந்து படைத்தார். நன்றிம்மா. வேற ஏதாவது கருத்துக்கள் இல்லை என்றால் கார்த்திக் வகுப்பை நிறைவு செய்து கொள்ளலாம். வந்திருந்து கேட்ட அனைவருக்கும் நன்றி, நன்றி, கோடானு கோடி நன்றி. அடுத்த வகுப்பு 28ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம், அப்பொழுது சந்திப்போம். நன்றி.